गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. பகவானோட பரிபூர்ணமான கிருபையில் குருவாயூரப்பனோட அனுகிரகத்தால் நம்ம 22 தசகம் போன தசகம் வந்து ரொம்ப நாம சங்கீர்த்தனத்துக்கே பேர் போன ஒரு தசகம். அஜாமிளனோட சரித்திரத்தை ரொம்ப அழகாக அனுபவித்தோம் எல்லாரும். இப்போ வந்து 23வது தசகத்தில் வந்து ரொம்ப அழகாக பட்டத்திரி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பாகவதத்தையே சாரமாக வச்சுண்டு நம்மளுடைய நாராயணீத்தை பண்ணியிருக்கார் பட்டத்திரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரியும். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய 4வது ஸ்கந்தத்தில் ரொம்ப அழகாக துருவனோட சரித்திரத்தை எடுத்துட்டார். பெரிய பெரிய வியாக்கியான கர்த்தாள்லாம் வந்து கேட்குறா, அது எப்படி வந்து துருவனோட சரித்திரத்தை வந்து முதல்ல சொல்கிறார் சுகர் அப்படின்னா. அப்படி ஒரு ஆஹ்லாதம், அப்படி ஒரு ஆசை அவருக்கு. ஏன் அப்படின்னா துருவனை ஸ்மரிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குஞ்சு பாலகனாக இருக்கக்கூடிய துருவனோட சரித்திரத்தை வந்து சொல்லணும் பரீட்சத்துக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால துருவ சரித்திரத்தை முதல்ல சொல்கிறார். அதுக்கப்புறமா வந்து அதை தான் நம்மளுடைய 17வது தசகத்தில் நம்ம பார்த்தோம் ரொம்ப அழகாக. அதுக்கப்புறமா பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் வந்து பிரியவரத்தனோட சரித்திரத்தை சொல்கிறார். ரிஷபதேவரோட சரித்திரம், பரதனுடைய வரலாறு, அதில் தான் இந்த பாரத வருஷம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்புறம் இந்த பூகோளம் எல்லாத்தையும் வர்ணனை பண்ணுறார். அதுக்கப்புறம் 6வது ஸ்கந்தத்தில் வந்து துருவ வம்சத்தில் உதிச்சிருக்கிற மீன்ஸ் அதில் வந்த தக்ஷனை பற்றி பேசுகிறார். அவனுடைய வரலாறு வருது. இந்த தக்ஷன் யார் அப்படின்னா வந்து தன்னுடைய தபஸ்னால் வந்து அசிக்னி அப்படிங்கிற மனைவி பத்னி அவளை அடையிறான். அடைஞ்சு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வந்து இது சங்கல்பத்தினால வந்து உருவாக்குறான். ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே வந்து பிரஜைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இதை தானே நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால வந்து அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 1000 குழந்தைகளை வந்து உருவாக்குறான். ஆனால் இந்த 1000 குழந்தைகளும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ரீ நாரத மகரிஷியோட உபதேசத்தை கேட்கறது. இந்த பசங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு என்ன ஆயிடுறது, நாரத மகரிஷி எதை பற்றி உபதேசம் பண்ணுவார், எப்பவும் பகவான் நாம சங்கீர்த்தனம் இதை பற்றியே உபதேசம் பண்ணக்கூடிய நாரதருடைய வாக்குனால இவ எல்லாருக்கும் இந்த விஷய சுகம் இஷ்டப்படலை. இவாளுக்கு லௌகீக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகத்துக்கு இவ ஆசைப்படாமல் இவ என்ன பண்ணிட்டா, அவள் எல்லாரும் வந்து தபஸ்விகளாக ஆயிட்டா. பகவானையே ஸ்மரணம் பண்ணக்கூடிய தபஸ்விகளாகி பாரமார்த்திக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுல இவாளுக்கு வந்து ஆசை வந்துடுறது. இந்த 1000 புத்திரர்களும் பிரஜைகளை உருவாக்கலை. இதை பார்த்ததும் தக்ஷன் அப்படிங்கிற அந்த தகப்பனார் இல்லையா, அவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிடுறது. ஏன்னா எதனால் பிரம்மா படைச்சிருக்கார், இவாளுக்கெல்லாம் என்ன உத்தியோகத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத வந்து மீறக்கூடாது இல்லையா. அதை வந்து இவர் வந்து குழந்தைகள் பண்ணினதும் அவருக்கு கொஞ்சம் இன்ஃபேக்ட் அவர் வந்து நாரத மகரிஷியே சபிச்சு விடுறார் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் தக்ஷனுக்கு வந்து 60 பெண் குழந்தைகள் பிறக்கிறார். இந்த 60 பெண் குழந்தைகள் மூலமாக தான் இந்த 3 லோகத்திலையும் சிருஷ்டிகள் அத்தனையும் ஏற்படுறது. அதை தான் வந்து சொல்கிறா, எஸ்ய லோகா எஸ்ய பிரஜா விசர்கேன லோகா அபுரிதாஸ்திரயக அப்படிங்கிற அந்த சிருஷ்டிகளில் வந்து என்னென்னா மனுஷாலும் இருக்கா அசுரர்களும் இருக்கா அப்படிங்கிற அப்படிப்பட்ட இது வந்து உருவாக்குறார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் வந்து யாருடைய கதைகளெல்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா விஸ்வரூபன் அப்படிங்கிறவனுடைய கதை. அதையொட்டி அவனோட வந்து விருத்ராசுரனுடைய வரலாறும் இதில் நமக்கு பார்க்கப்படுறது. மேலும் வந்து பல அவனுடைய பூர்வ விருத்தாந்தம், விருத்ராசுரன் யாராக இருந்தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து ரொம்ப அழகாக இந்த 6வது ஸ்கந்தத்தில் சொல்கிறார். அப்படி இந்த 6வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் என்னெல்லாம் ஸ்மரிச்சுருக்காரோ சுகர், அதை எல்லாத்தையும் இப்போ நாராயணியத்தில் 23வது தசகத்தில் நம்மளுடைய பட்டத்திரி ரொம்ப அழகாக விதரணையாக சொல்லிகிட்டே வரார். முதல் ஸ்லோகம், प्राचेतसस्तु भगवन् अपरोऽपि दक्षः त्वत्सेवनं व्यदितसर्ग विवृद्धिकामः आविर्बभूवित तदा
लसदष्टबाहुः तस्मै वरं ददिततां च वधूमसिग्नीम्. அதாவது இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த துருவனோட வம்சத்தில் வந்தவா தான் இவாள்லாம். யார் அப்படின்னா இந்த பிராச்சேதசர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 10 குழந்தைகள். பிராச்சேதசுக்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த 10 குழந்தைகள் இருக்கா. அந்த இதில் அவளுடைய பிள்ளை தான் இந்த பிராச்சேதசன் அப்படிங்கிறவன். அவனுக்கு தான் தக்ஷன்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த தக்ஷன் என்ன அப்படின்னா, ஜன்மாந்தரத்தில் பிரம்மாவோட 9 குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிரஜாபதி, அதில் கடைசி பிரஜாபதியாக இருக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதி. அப்படி அந்த தக்ஷன் வேற, அதாவது தாக்ஷாயினுடைய தகப்பனாராக வரக்கூடிய தக்ஷன் வேற. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால தான் நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகான ஒரு பதம் போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, அபரோதக்ஷக அப்படின்னா வேறொரு தக்ஷன் அப்படின்னு போடுறார். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல என்ன ஒரு ஆசை இல்லையா, தப்பாக புரிஞ்சுன்றக்கூடாதே அப்படிங்கிறதுல இந்த சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகானாக தான் இவர் இருந்திருக்கார் அப்படின்னு தோன்றது. அப்படிப்பட்டவர் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இந்த தக்ஷன் லோகத்தில் ஜீவராசிகள் எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். பகவானை வேண்டின்னு சங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனால் இந்த தக்ஷ பிரஜாபதியால் சங்கல்ப மாத்திரத்தில் சிருஷ்டிகளை உற்பத்தி பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அதில் பகவானுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ யார் சங்கல்பிக்கிறா, பகவான் என்ன சங்கல்பிக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது. அதனால இதனால அது பண்ண முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹம்சகுஹ்யம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த ஸ்தோத்திரத்தை யாருக்கு மேலே பண்ணுறான் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் மேலே ஹம்சகுஹ்யம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி தபஸ் இருக்கான். அப்படி தபஸ் இருக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக விரிவாக சொல்லியிருக்கா. அப்படி ஒரு தபஸ் பண்ணுறான். அந்த ஹம்சகுஹ்யம்ங்கிற ஸ்தோத்திர ரூபம் எப்படி இருக்குன்னா, அதில் எந்த ரூபத்தில் அவன் வர்ணனை பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை மனசில் வச்சுண்டு தபஸ் பண்ணுறானோ அதில் ரொம்ப சந்தோஷமாகி பகவான் 8 கைகளோட தக்ஷனோட முன்னாடி பிரசன்னமாறார். அவர் அப்படியே காட்சி கொடுக்குறார். தக்ஷன் முன்னாடி 8 கைகளோட வரார். இப்போ மனசால் நான் சிருஷ்டிக்கணும், சங்கல்பத்தினால் சிருஷ்டியை உண்டாக்கணும் அப்படிங்கிற அவனுடைய முயற்சி இப்போ வேண்டாம். அது ஒரு தவறு, அது வேண்டாம். இயற்கையாக ஸ்திரீ புருஷ சேர்க்கையில் உருவாக்கக்கூடிய பிரஜைகள் தான் இப்போ அவசியம் அப்படின்னு தக்ஷனுக்கு புரிய வைக்கிறார். யார்? நம்மளுடைய சாக்ஷாத் பகவான் தக்ஷனுக்கு மனசால் இப்போ சங்கல்ப மாத்திரத்தில் பிரஜைகளை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு ஸ்திரீ சம்பந்தத்தோட ஒரு பிரஜைகளை உற்பத்தி பண்ண வேண்டியது தான் இந்த காலகட்டத்துக்கு அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிய வச்சுட்டு மேலும் அப்படி விட்டுட முடியுமா? அப்போ தக்ஷனுக்கு ஒரு சகபத்தினி ஒருத்தி வேணுமே, ஒரு தர்மபத்தினி கொடுக்கணும் இல்லையா? அசிக்னி அப்படிங்கிற அந்த பெண்ணை தக்ஷனுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறார். அது மூலமாக இவா பிரஜா சிருஷ்டியை உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ஞை பண்ணுறார். ஆக்ஞன்னா ஒரு கட்டளையிடுறார். இதை தான் பாகவதத்தில் ரொம்ப அழகாக ஒரு பெரிய இது 6வது ஸ்கந்தத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் மூலியமாக சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, அதில் சொல்கிறா பஞ்சஜனன் அப்படிங்கிற ஒரு பிரஜாபதியோட பெண்ணு தான் இந்த அசிக்னி அப்படிங்கிறவ. இவளை பத்தினியாக நீ கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸ்திரீ புருஷ சேர்க்கையால் தான் பிரஜைகளை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஞையும் அவர் கொடுக்குறார். அப்படி உண்டார பிரஜைகள் எல்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, என் மேலே பக்தியோடு இருப்பா. பக்தி பூண்டு என்ன ஆராதனை பண்ணுவா, என்ன பூஜை பண்ணுவா. இந்த மாதிரியான ஒரு பெரிய பரபிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் யார் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் எல்லாம் புரிஞ்சுப்பா, இந்த பிரஜைகள் எல்லாம் புரிஞ்சுப்பான்னு இது எல்லாத்தையும் பார்த்து பகவான் தக்ஷனை பார்த்து சொல்கிறார். இப்படி இயற்கையாக உண்டாகக்கூடிய சிருஷ்டிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, தீர்காயுள். இப்போ நமக்கு இருக்கிற இந்த ஆயுள் இல்லை.
இந்த 80 வெறுமனை 100 வருஷம் வாழ்ந்தான்றது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. 80 வருஷம் வாழ்ந்தா அப்படிங்கிறனா அது அதை விட அதிசயமாக இருக்குது. ஏதோ ஒரு 60 வயசு வரைக்குமாவது காலத்தை தள்ளலாமா அப்படிங்கிற ஒரு காலம் ஆயிடுத்து இப்போ. ஆனால் அப்போ அப்படி இல்லை. அந்த பிரஜைகள்லாம் எத்தனையோ வருஷங்கள் 500 600 1000 வருஷங்கள் எல்லாம் வாழ்ந்ததா சரித்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி அவளுக்கு தீர்க்கமான ஆயுளும் பரமதெய்வ பக்தியும் அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பகவான் தன்னுடைய வாயாலேயே சொல்கிறான். அதனால் இயற்கைக்கு விரோதமான ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, அது தெய்வ அபராதமாயிடும் அப்படிங்கிறதுனால பாகவதத்தில் சொன்னபடி இந்த இது எல்லாத்தையும் நம்மளுடைய பட்டத்திரி ரொம்ப அழகாக பிராச்சேதஸ்து அப்படிங்கிற இந்த முதல் ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக இதை புரிய வைக்கிறார் நம்மளுடைய பட்டத்திரி. ரெண்டாவது ஸ்லோகம். तस्यात्मजास्तु अयुतमीश पुनः सहस्रं श्रीनारदस्य वचसा तव मार्गमापुः नैकत्र वासं ऋषये स मुमोच शापं भक्तोत्तमस्तु ऋषिः अनुग्रहमेव मेने. அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த தக்ஷனுடைய ஆத்மஜாஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தக்ஷனுடைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். அவள் எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னா, அயுதம் 16,000 பேர்கள் இருக்காளாம். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நாரதருடைய வச்சசா அவருடைய உபதேசத்தை கேட்டு தவமார்க்கம் எல்லாரும் என்ன பண்ணிடுறா, தபஸ் பண்ண போயிடுறா. பகவானை தபஸ் பண்ணுறதுலையே அவளுடைய அதையே தங்களுடைய மார்க்கமாக எடுத்துட்டு அவள்லாம் கிளம்புறா. யாருக்கும் இந்த பிரச்சேதசர்கள்டேந்து பிறந்த இந்த 16,000 குழந்தைகளுக்கும் பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பிடிக்கல அவளுக்கு. அதனால என்ன அப்படின்னா, இவள் எல்லாரும் இப்படியே பகவான் நாமத்திலே ஈடுபடணும் அப்படின்னு கிளம்பிடுறா. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு என்ன ஆறுது அப்படின்னா, அந்த 16,000 குழந்தைகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹரியஸ்வர்கள் அப்படின்னு பெயர். அந்த ஹரியஸ்வர்கள் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான சிஷ்டாச்சாரம் இருக்கிறவாள்லாம் ரொம்ப தெய்வ பக்தியோடு இருக்கா. புண்ணிய ஆத்மாக்களா இருக்காவா எல்லாரும். அதனால 16,000 பிரஜா குழந்தைகளும் பிரஜா சிருஷ்டியை பற்றியே அதை பற்றியே யோசிக்காமல் அவள் எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா ஆக்ஞை பண்ணியும் அதை அவள் கேட்காம அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நேரான நாராயண சரஸ் அப்படிங்கிற நம்மளோட புண்ணிய தீர்த்தத்துக்கு வரா. இதை தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம் இல்லையா. நதி சமுத்திரம், அதாவது இந்த புண்ணிய தீர்த்தம் எப்படி அப்படின்னா, நதி சமுத்திரத்தில் சங்கமமாகிற இடத்துல இருக்குது. பல முனிவர்கள் சித்தர்கள் இதில் இந்த தீர்த்தத்தை நமஸ்காரம் பண்ணியிருக்கா. இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணியிருக்கா. இதை ரொம்ப புகழ்ச்சியாக அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தமாக இருக்குது. இந்த புண்ணிய தீர்த்தத்தில் இந்த 16,000 பேர்களும் ஸ்நானம் பண்ணுறா. அவள் இந்த ஜலத்தில் மூழ்கி எழுந்த மாத்திரத்திலேயே அவளுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா, இந்த ராகம் துவேஷம் அப்படிங்கிற இந்த லோகார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள்லேருந்து அவள் வெளியில் வந்துடுறா. அந்த தடாகம் தான் இப்போ நம்ம குருவாயூரில் இருக்கக்கூடிய நாராயண சரஸ் அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்கிறா அப்படின்னு வியாக்கியான கர்த்தாள்லாம் போட்டிருக்கா. இந்த 16,000 புத்திரர்களும் என்ன அப்படின்னா, ராகத்வேஷத்தை எல்லாம் கடந்த நிலைக்கு வந்துடுறா. மோட்சஸ்தானத்தை தேடி அலையக்கூடிய ஒரு பரிபக்குவமான நிலையை அடைஞ்சுடுறா அவள் எல்லாரும். அப்படிப்பட்டவாளுக்கு என்ன அப்படின்னா, கர்மபந்தம் வேண்டி இருக்குமா, பிடிக்காதே. அது கர்மபந்தத்திலேருந்து தங்களை விலக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவள்கிட்ட மேலோங்கி இருக்குது. அதனால் தங்களுடைய தகப்பனாரிட்ட கட்டளையை அவளால் மீற முடியல. அதனால் அவள் என்ன பண்ணுறா, திரும்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதாவது தன்னுடைய அப்பா சொன்ன கட்டளை நிறைவேற்றணுமா என்ன அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பெருசாக தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நாரத மகரிஷி அப்போ தான் இவாளெல்லாம் பார்க்குற
பிரஜா விவருத்தயே யத்தான் தேவர்ஷிஸ்தான் ததர்ஷக அப்படிங்கிறது. தேவரிஷியான ஸ்ரீ நாரத பகவான் இந்த ஹரியஸ்வர்கள் எல்லாம் பார்க்குறார். பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மோட்ச சாதனத்தை எப்படி அடையணும், இந்த கர்மபந்தத்திலேருந்து எப்படி விடுபடணும், இதற்கான பக்குவ நிலைமை உங்களுக்கெல்லாம் வந்தாச்சு அப்படிங்கிறது நாரத மகரிஷி இவாளுக்கு இந்த மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறார். அதை அவர் மறைபொருளாக, அதாவது ஒரு குஹ்யமாக இதை உபதேசம் பண்ணுறார். அதை தான் 6வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. இந்த கட்டத்தில் என்ன அப்படின்னா, மோட்ச சாதனத்துக்கு சில கர்மாக்கள் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணரணும். சாதாரணமான ஜனங்கள் என்ன அப்படின்னா, காமியார்த்தமாகவே எல்லா கர்மாக்களையும் பண்ண ஆசைப்படுறா. ஆனால் ஜீவதசையில் சகல சௌபாகியங்கள் அடைஞ்சாலும் மரணத்துக்கு அப்புறமும் இவாளுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா காமியார்த்திகளாக இல்லாமல் பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த உபதேசத்தெல்லாம் ரொம்ப அழகாக அவர் சொல்லிட்டு வரார். அதனால் எப்போவுமே இந்த ஒரு பகவானோட ஒரு கிருபைக்கு பாத்திரமான வாளுக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற இந்த பிறப்பு இறப்பு ரெண்டும் இந்த ஜீவனுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் யார் பகவானுடைய இதிலேயே ஐக்கியமாறாளோ அவளுக்கு இந்த ஜனன மரண பயம் அப்படிங்கிறது அவளை விட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் புண்ணியம் ரொம்ப க்ஷீணமாயிடுது அப்படின்னா ஸ்வர்கானுபவம் போய் அவன் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப அவனுடைய புண்ணியம் முடிஞ்ச உடனே ஸ்வர்க்கத்துக்கு போயிருந்தாலும் கூட அவன் கீழே வந்துடுறான் அப்படிங்கிறத பகவத்கீதை சொல்கிறது. திரும்ப அவனுக்கு இந்த கர்ம பந்தத்திலேயே சுற்றி சுற்றி உழலக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறான் அப்படிங்கிறது. அதனால் இதை ஒரு அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா. என்ன அப்படின்னா, நிறையா குச்சிகளெல்லாம் சேர்த்து, அதாவது விறகு கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விறகுகளெல்லாம் சேர்த்து பல கொடினா நம்மளுடைய கயிறு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கொடியால் கட்டியிருக்கா. அப்படி கட்டினது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இந்த கயிறை நம்ம அவுக்கணும் அப்படின்னு தானாக அவிழணும். இந்த கயிறுனா என்ன பண்ணணும், அந்த கட்டி இருக்கிற கட்டை மேலே இன்னொரு கயிறால் இன்னும் அழுத்தி கட்டும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த முதல்ல கட்டப்பட்ட கட்டு லூஸ் ஆகி அப்படியே அவிழ்ந்து போயிடும், நழுவி வந்துடும். அதுதான் இந்த மாதிரி 2வது முறையாக நம்ம என்ன கட்டு கட்டுறோமோ அது முதல் கட்டை அவிழ்த்துடும். அது மாதிரி ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கர்ம பந்தங்கள், நிஷ்காமமான இந்த கர்மாக்கள்லேருந்து அவள் வெளியில் வரணும் அப்படின்னா முதல்ல அவளுக்கு எது மோட்சஹேத்துவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மார்க்கம் தான் அவளுக்கு ஒரு மோட்சஹேத்துவை கொடுக்கும் அப்படிங்கிறத ஹரியஸ்வர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அதனால் அவளை ராகத்வேஷத்துலேருந்து இவள் விடுபட்டு நல்ல மனசு பக்குவமான நிலையை அடைஞ்சதுனால இவாளுக்கு மோட்ச மார்க்கத்தை இவள் தெரிஞ்சுன்றா நாரத பகவானுடைய உபதேசத்தினால. அதனால் நாரத மகர்ஷியோட இந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய இதை இவ மனசால வாங்கிண்டு அதை பற்றியே யோஜனை பண்ண ஆரம்பிச்சு விட்றா. அதனால் இவ தங்களுடைய கவனத்தை மோட்ச மார்க்கத்தில் செலுத்தி ரொம்ப துறவிகள் ஆயிட்டா. இந்த செய்தியை கேட்டுட்டு என்ன ஆறுது அப்படின்னா, தக்ஷனுக்கு பரம துக்கமாறுது. இவன் தன்னை அப்புறம் தன்னை சமாதானப்படுத்திக்கிறார் தக்ஷ பிரஜாபதி. திரும்ப அசிக்னியோட அவருக்கு சப்பலாஸ்வர்கள் அப்படிங்கிற ஒரு 1000 குழந்தைகள் உண்டாருது. அவளும் என்ன அப்படின்னா, இவாளும் தன்னுடைய தமையனார்கள்னா சகோதரர்கள் மாதிரியே இவாளும் நல்ல சாதுக்களாக இருக்கா. அதை தான் சொல்கிறா, புத்திரான ஜெயத் தக்ஷ சபலாஸ்வான் சகசிரக அப்படிங்கிறார். 1000 குழந்தைகள். அப்பவும் இவாளும் என்ன பண்ணுறா அப்படின்னா,
பிரஜா சிருஷ்டியை மனசில் நினச்சிண்டு இந்த 1000 பேரும் திரும்ப இதே மாதிரி தன்னுடைய தமையனார்கள் வந்த அதே நாராயண சரஸுக்கு வர அங்கே ஸ்நானம் பண்ணி எழுந்ததும் இவாளுக்கும் இந்த ராகத்வேஷம் எல்லாம் போயிடுறது. அங்கேயும் இவாளுக்கு யார் நாரத மகரிஷி தோன்றி அவர் இந்த பக்தியோட மார்க்கத்தை சொல்லித்தந்து மோட்ச மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார். இவாளும் தன்னுடைய சகோதரர்கள் போன அதே வழியிலேயே இவா போயிடுறா. ஸோ அதனால் 1000 தம்பிமார்களும் நாரத மகரிஷியோட உபதேசத்தில் லயித்து அவளும் என்ன ஆயிடுறா அப்படின்னா தன்னுடைய மூத்த சகோதரர்கள் பண்ணின அதே காரியத்தையே, அதாவது தபஸையே இவாளும் பண்ண ஆரம்பிச்சுடுறா. இதை பார்த்ததுனால தக்ஷன் ரொம்ப துக்கம் மாத்திரம் இல்லை, அவனுக்கு ரொம்ப கோபமும் வந்துடுறது. யார் மேலே அப்படின்னா சாக்ஷாத் நாரத பகவான் மேலே. எதனால் அப்படின்னா இந்த மாதிரி பண்ண வந்த காரியத்தை பண்ண விடாமல் பண்ணுறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் வருது. ஆனால் என்ன அப்படின்னா இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் இல்லையா, பகவான் சங்கல்பிக்காமல் இதெல்லாம் நடக்காது. அதனால் அதாவது இப்படியெல்லாம் இவாளெல்லாம் சரி பண்ணி பக்தி மார்க்கத்தில் இவாளை அனுப்பிச்சா தக்ஷன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் நாரத மகரிஷி. ஆனால் அது நடக்கலை. இப்போ என்ன அப்படின்னா இந்த தக்ஷனையே மோட்ச மார்க்கத்தில் நம்ம திருப்பி விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறார் நாரத மகரிஷி. அதனால் புத்திர சோகத்தினால இந்த தக்ஷனுக்கு மூர்ச்சையே ஆயிடுறது. நாரதர் மேலே ரொம்ப கோபம் வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடுமையாக நிந்திக்க ஆரம்பிச்சுடுறான். யாரத நாரத மகரிஷியவே கோபிச்சுக்க ஆரம்பிச்சுடுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாரதரை பார்த்து சொல்கிறான், இது பகவான் சங்கல்ப மாத்திரத்தில் நான் சிருஷ்டி பண்ண முடியாததுனால அசிக்னி அப்படிங்கிற ஒரு பத்னியை கொடுத்து எனக்கு இதை பண்ண வச்சுருக்க. அதனால் சந்தான புத்திர அபிவிருத்தியை நீங்கள் கெடுத்துட்டேள். அதனால் நீங்கள் ஒரு தடவை பண்ணினது மாத்திரமில்லை, 2வது தடவையும் இதை பண்ணிட்டேன் என்னுடைய குழந்தைகளுக்கு. அதனால் நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த காரணத்தினால உடனே அப்படின்னு கூட சொல்கிறார். அதாவது யார் தக்ஷ பிரஜாபதி முட்டாளேன்னு கூட சொல்கிறாராம் நாரத மகரிஷியை. பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீள் அப்படின்னா ஒரு இடத்துல நிலையான வாசம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து விடுறார். நீங்கள் இப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இந்த சாபம் யார் மூலமாக நாரத மகரிஷிக்கு வந்தது அப்படின்னா தக்ஷ பிரஜாபதியால் மூலதான் வந்தது. அதை தான் பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். நைகத்ரவாசம் ரிஷயே சாபம் முமோச்ச அப்படிங்கிற இந்த தக்ஷம பிரஜாபதியோட ஒரு சாபத்தினால இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிறத. அதனால் நாரத மகரிஷி மகாபுருஷர். தக்ஷன் தன்னை கோபிச்சுட்டானே அப்படிங்கிறதுலாம் அவருக்கு வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை. இதுலேருந்து நமக்கு என்ன பெருமையாக எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நாரத மகரிஷியோட பெருமை தான் பெரிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா பக்தோத்தம அப்படிங்கிற பக்தர்கள்லேயே சிறந்த பரமபக்தர் யார் அப்படின்னா இந்த நாரத மகரிஷி. அவர் தக்ஷனுடைய சாபத்தினால கோபமெல்லாம் அடையலை. அதுக்கும் மேலே அவர் என்ன பண்ணினார், பக்தோத்தம ரிஷிகி து அனுகிரகமேவ மேன அப்படிங்கிற நம்பூதிரி பட்டத்திரி அவ்வளோ அழகாக சொல்கிறார். மேலும் அவர் தக்ஷ பிரஜாபதியை இதுதான் அவருக்கு இன்னும் அனுகிரகத்தை தான் கொடுக்குறார். இப்போ நாரத பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா தக்ஷன் கொடுத்த சாபத்தை அனுகிரகமாக எடுத்துட்டுறார். அதுதான் பெரிய மகரிஷி சாதுக்களுக்கெல்லாம் யாருடைய சாபமும் அவள் எப்படி எடுத்துப்பா அப்படின்னா அதையே கருணையாக எடுத்துட்டுருவா, அதையே அனுகிரகமாக அனுபவிச்சுடுவா. அதனால தான் அவருக்கு பக்தோத்தமன் அந்த பதத்தை அழுத்தி அழுத்தி போடுறார் நம்மளுடைய நாராயண பட்டத்திரி. அப்படிப்பட்ட உத்தமரான நாரத பகவான் அவருடைய பிரவிற்த்தியே பக்தி மார்க்கத்தை பெருக்கி பகவத்குணங்களை பிரச்சாரப்படுத்துறது தான். இப்போ தக்ஷன் சொன்ன இந்த ஒரு சாபத்தினால அவர் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அத்தனை இடத்துக்கும் போய் இந்த பக்தி பிரச்சாரத்தை ரொம்ப அழகாக பண்ணிட்டு வரார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பாகவதம் ரொம்ப விஸ்தீரணமாக சொல்லிட்டு வருது. அதனால் இந்த பகவானுடைய கதை அப்படிங்கிற இந்த அமுதுன்னா அமிர்தம், அதை கேட்கறது யாருக்கு அப்படின்னா கல்யாண குணங்களை சொல்கிறதுக்கும் எங்கெல்லாம் பகவத்குணங்கள் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் போய் அந்த கல்யாண குணங்களை கேட்கறதுக்காகவும் நான் உலகமாக சுற்றி அலையிறேன் அப்படின்னு சொல்கிறார் நாரத மகரிஷி.
பக்தி மார்க்கத்தை பரப்புறதுக்கு நாரதருக்கு ஈடா லோகத்தில் ஒருவருமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நாரத மகரிஷி தான் வந்து துருவனுக்கு காட்சி கொடுத்து ஒரு குருவாக இருந்தார். அதே நாரத மகரிஷி தான் நம்மளுடைய பிரகலாதனுக்கு ஒரு குருவாக இருந்து அவனை வளர்த்து விட்டார். அதனால இந்த நாரத மகரிஷி வந்து எங்கே போகிறார் அப்படின்னா துவாரகாபுரியில் போய் ரொம்ப வருஷ காலம் அங்கேயே இருந்துடுறார். தக்ஷ சாபத்தினால அவருக்கு அவர் எந்த இடத்துலையும் ஒரு முகூர்த்த காலத்துக்கு மேலே தங்க முடியலை அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. அதனால் வந்து எப்படி துவாரகாபுரியில் மாத்திரம் இவ்வளவு நாள் தங்க முடிஞ்சுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இருந்தாலும் என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பகவானுடைய சாநித்தியம், கிருஷ்ணனையே சதா சர்வ காலமும் மனசில் அப்படியே ஓட விட்டுண்டு தைலதாரையாக பகவானுடைய நாமத்தையே ஸ்மரிச்சுண்டு இருக்கக்கூடிய நாரதருக்கு வந்து துவாரகை எப்பவும் தன்னோட கையை விரித்து காத்துன்னு இருக்கான். அந்த பகவான் வந்து அந்த துவாரகாதீஷனாக இருக்கக்கூடிய பகவான் தான் வந்து இந்த நாரதரை காப்பாற்றுறார். ஏன்னா ஒரு முகூர்த்த காலத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தால் அவருடைய தலை வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு தான் அவருக்கு சாபமே. அந்த சாபத்திலேருந்து யார் காப்பாற்றாரா அப்படின்னா துவாரகாதீஷனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சாக்ஷாத் குருவாயூரப்பன் தான் இங்கே வந்து நாரத மகரிஷியை காப்பாற்றுறார். அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக நம்மளுடைய பட்டத்திரி வந்து தன்னுடைய ரெண்டாவது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறார். மூன்றாவது ஸ்லோகம் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஷஷ்டியா ததோ துஹித்ருபி ஸ்ருஜத குலௌகான் தௌஹித்ரசூனுரததஸ்ய ச விஸ்வரூபக त्वस्तोत्रवर्मितमजाभयदिन्द्रमाझौ देवत्वदीयमहिमा खलु सर्वजैत्रः. இப்போ என்ன ஆயிடுத்து, இந்த தக்ஷன் தன்னோட எல்லா பிள்ளைகளும் மோட்ச மார்க்கத்தை தேடிண்டு சன்னியாசியாக போயிட்டா. அது அவனுக்கு பயங்கர துக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா இவன் அசிக்னிகிட்டேருந்து 60 பெண்களை உண்டாக்குறார். அவள் எல்லாரும் தகப்பனாருடைய ரொம்ப அதிவாத்சல்யத்தை புரிஞ்சுண்ட குழந்தைகளாக இருக்கா இந்த பெண் குழந்தை. இந்த 60 பெண்கள் தான் ஏன் 60 பெண்களை வந்து இவர் வந்து சிருஷ்டி பண்ணிக்கிறார் சங்கல்ப மாத்திரத்தில் அசிக்னி மூலமாக, ஏன் திரும்ப பிள்ளைகளை சிருஷ்டி பண்ணலை அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வி வரலாமே. முதல்ல 16,000 குழந்தைகள் பிறந்தது, அப்புறம் 1000 பசங்க பிறந்தா, அதுக்கப்புறம் இப்போ 3வது 60 பெண் குழந்தைகளை சிருஷ்டி பண்ணுறார். அதாவது தக்ஷன் ஒரு வந்து பெரிய அறிவாளியாக பிரில்லியன்ட் பர்சனாக. என்ன அப்படின்னா இப்போ ஆண் குழந்தைகள் பிறந்தால் நாரதருடைய ஒரு நாரதருடைய ஒரு பரம கிருப்பையில் எல்லாரும் சன்னியாசி ஆயிடுறா. அதனால வந்து பதி சுசுரூஷ பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லாததுனால பத்தியை அடையிற இந்த ஸ்திரீ குழந்தைகளை பெற்றோன்னா, அதாவது பெண் குழந்தைகளை பெற்றால் அப்பா அந்த வம்சம் தானாகவே விருத்தி ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவரும் 60 பெண் குழந்தைகளை பெற்றுக்கிறார். அந்த வம்ச விருத்தியால் தக்ஷணம் நல்ல கத்தியை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த யுக்தி வந்து பிரம்மதேவன் வந்து உபதேசம் பண்ணுறார் தக்ஷனுக்கு, இந்த மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் அவன் தன்னுடைய மனைவினிடத்தில் வந்து பெண்களை உருவாக்குறான், பெண் குழந்தைகளை. இதெல்லாம் சங்கல்ப மாத்திரத்திலே நடக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி இதெல்லாம். அதனால் வந்து இதை வந்து கதையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறத விட வந்து யதார்த்தமாக இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, அந்த யுகங்களில் இதெல்லாம் இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே வந்து ஸ்திரீகளுக்கு வந்து என்ன அப்படின்னா, எப்படி புருஷாளுக்கு வந்து மோட்ச மார்க்கம் வந்து தயாராக காத்துட்டுருக்கோ அது மாதிரி ஸ்திரீகளுக்கு வந்து பதி சேவை தான் அவளுக்கு மோட்சம் அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் அப்படி அழகாக பண்ணியிருக்கார். இதில் வந்து யார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் தான் வந்து ஸ்ரீனாம் ஆரிய ஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதிஹி நாதோ விசிஷ்டம் பஷ்யாமி பாந்தவான் விமருஷந்தியகம் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா சீதைக்கு வந்து அனுசேயால் சொல்லப்பட்டது
பெரியோர்களுடைய சொற்களை கேட்டு எப்பவும் நல்ல ஒரு கொஞ்சம் கூட மனசில் எந்த கிளேசமும் இல்லாமல் நல்ல பண்பான உள்ளத்தை மனசில் வச்சுண்டு ஸ்திரீக்கு சிறந்த தெய்வம் அவளுடைய பர்த்தா தான், அவளுடைய கணவன் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அனுசியை இந்த சீதாதேவிக்கு சொன்ன ஸ்லோகம் இது. அதனால் வேற எந்த ஒரு ரிலேஷனையும் நான் பார்க்கல, பர்த்தா ஒருவனையே தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறத ஸ்திரீகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சாக்ஷாத் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய சீதாதேவிக்கே அனுசூயை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறா அப்படிங்கிறத சுகர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் யாருடைய புத்திர பௌத்திரிகள் இந்த 3 லோகங்கள்லேயும் அவளுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சுகர் அந்த 60 பெண்களோட விற்த்தாந்தங்களையும் ரொம்ப அழகாக விரிவாக சொல்லியிருக்கார். அந்த 60 பெண்கள் இடத்துலேருந்து தான் மீன் முதலிய ஜலத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய பாம்பு, பல்லி, ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள், கருடன் முதலிய பறவைகள், பசு, எருமை, அந்த மாதிரி 4 கால் பிராணிகள், மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் போன்ற சகல ஜீவராசிகளையும் இந்த 60 பெண்கள் தான் உருவாக்குறா. இந்த 60 பெண்களில் திதி அப்படிங்கிறவ என்ன அப்படின்னா துவஷ்டா அப்படிங்கிற ஒரு புத்திரன் பிறக்கிறான். இந்த திதி அப்படிங்கிற ஒன்னமௌந்த இந்த 60ல் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அவளுக்கு அசுரர்களோட தங்க ரசனை அப்படிங்கிறவளை துவஷ்டா மனைவியாக ஆக்கிக்கிறான். யார் அப்படின்னா துவஷ்டா இந்த அசுரர்களுடைய சகோதரியை மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா துவஷ்டாவுக்கு ரச்சனைக்கிட்டேந்து பிறந்த குழந்தை தான் மகாவேதவித்தான விஸ்வரூபன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தை இந்த விஸ்வரூபனோட கதை எங்கே அப்படின்னா வேதத்தில் சொல்லியிருக்கா இந்த விஸ்வரூபனோட கதையை. அப்புறம் இந்த புராணங்களுக்கெல்லாம் ஸ்மிருதி புராணங்கள் இதெல்லாத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னா வேதம்தான். வேதமே சொல்லியிருக்கிறதுக்கு மாறாக புராணங்களோ ஸ்மிருதிகளோ எதையும் முரண்பாடாக சொல்லாது இல்லையா. வேதம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால் வேதத்தை அனுசரித்து தான் இந்த புராணங்கள் ஸ்மிருதிகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இந்த பக்தி கிரந்தம் முழுக்க முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா வேதம், வேத தத்துவம் இதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படிங்கிறது. அதனால் இந்த விஸ்வரூபனுடைய வரலாறு எங்கே இருக்குன்னா யஜுர்வேத சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு வேதத்தில் இவரை பற்றி நான் சொல்லியிருக்கா. இந்த விஸ்வரூபன் துவஷ்டா அப்படிங்கிற ஒரு அசுரபுத்திரன் இல்லையா. அசுரனுக்கு பிறந்த குழந்தை. தேவர்களுக்கு புரோகிதன், அசுரர்களுக்கு மருமானா இருக்கான். இவனுக்கு வேதம் வேத ரூப விஸ்வரூபனைந்தான் அப்படின்னு பெண் வயிற்று தௌஹித்ர சூனுகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. தௌஹித்ரன் அப்படின்னா பெண் வயிற்று பேரன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தக்ஷனுடைய பெண்ணோட பிள்ளை. அதனால தக்ஷனுக்கு பேரன், பெண் வயிற்று பேரன், துவஷ்டாவோட பிள்ளை. அதனால இப்படிப்பட்ட புராணங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் வேதத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு சொல்கிறது அப்படிங்கிறத தான் மேலே மேலே அழகாக பாகவதம் ரொம்ப விஸ்தீரணமாக விவரிச்சுட்டே போகிறது. அதில் தான் இந்த திலீபனுடைய கதை வருது. திலீபன் அப்படிங்கிற அரசன் யார் அப்படின்னா வசிஷ்ட முனிவருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கான். பணிவிடைன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவருடைய சிஷ்யனாக இருந்துட்டு இருக்கான். வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் காமதேனு அப்படிங்கிற ஒரு பசு ரொம்ப காலமாக வசிச்சுட்டே வருது. அந்த காமதேனுவோட கண்ணுக்குட்டிக்கு பேர் நந்தினி அப்படின்னு பேர். அந்த திலீபன் என்ன அப்படின்னா நந்தினியை ஒரு நாளைக்கு மேய்ச்சலுக்காக அழைச்சிட்டு போகிறான், ஓட்டிகிட்டு போகிறான். அப்படி போகும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா தன்னோட பர்த்தாவோட நந்தினியோட அடிச்சுவடுகளை பின்பற்றி திலீபனுடைய மனைவி சுதக்ஷிணை அப்படிங்கிறவ வரா. எப்படின்னா இந்த நந்தினி போகிற மாட்டு குழம்பு இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுட்டு தன்னுடைய பர்த்தா திலீபன் எங்கே போகிறாருன்னு அவரை பின்தொடர்ந்து இந்த சுதக்ஷினி அப்படிங்கிற இந்த அவனுடைய பாரியான்னா மனைவி அவ பின்னாடியே வரா. எதுக்கு வரா அப்படின்னா
காளிதாசன் வந்து ரொம்ப அழகான உபமானத்துலலாம் சொல்கிறார். எப்படின்னா எப்படி ஸ்மிருதியான வந்து வேதத்தோட பொருளை பின்பற்றின்னு ஸ்மிருதி இருக்குமோ அந்த மாதிரி திலீபன் போன வழியை பின்பற்றி இந்த மனைவி போனாள் அப்படின்னு சொல்கிறா. திலீபன் வந்து நல்ல ஒரு புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அழகாக சுவாமியை வேண்டிக்கிறான். பட் என்ன அப்படின்னா, அந்த திலீபனுக்கு இந்த காமதேனுவால் ஒரு சாபம் இருக்குது. அதை போக்கிக்கிறதுக்காக தான் காமதேனுவனுடைய கண்ணுக்குட்டிக்கு வந்து இவன் நிறையா பணிவிட பண்ணுறான். பணிவிடனா சிசுருஷை பண்ணுறான். அதுவும் யாருடைய ஆக்ஞையின் பேரில்? வசிஷ்டரோட ஆக்ஞையோட பேரில் இதை பண்ணிட்டு இருக்கான். அதனால திலீபன் நந்தினியை போற்றி ஆராதிக்கிறான். இந்த பூஜையினால் என்ன ஆறுது அப்படின்னா, பசுவோட்டேந்து அவனுக்கு கிடைச்ச அந்த சாபம் போய் திலீபனுக்கு ஒரு நல்ல புத்திரன் பிறக்கிறான் அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த விஸ்வரூபன் என்ன அப்படின்னா, இவன் வேத சாஸ்திரங்கள்ல எல்லாம் ரொம்ப அதீதமாக தேர்ச்சி, நல்ல பாண்டித்யம் இவனுக்கு இருக்குது. இந்த விருத்தாந்தம் வந்து என்ன அப்படிங்கிறது இதை வந்து ரொம்ப பாகவதம் சுவாரஸ்யமாக சொல்கிறது. இதில் ஒரு சமயம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்திரன் வந்து தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியான இந்திராணியோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்துண்டு இந்திர சபையில் நடந்துட்டுருக்கிற அப்சரஸ்களுடைய நடனத்தெல்லாம் ரொம்ப ரசனையாக கேட்டுன்னு இருக்கான். அவளுடைய கானங்கள் எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான். அப்சரா ஸ்திரீகளோட ரூப லாவண்யத்தில், அவளுடைய கானத்தில், அவளுடைய நிருத்தியம் அப்படின்னா டான்ஸில், இதிலெல்லாம் இந்திரன் அப்படியே சொக்கி போய் இருக்கானாம். அப்போ இந்திரனுடைய குருவான ப்ரஹஸ்பதி வந்து அந்த இடத்துல நுழையிறார். அப்படி நுழையிறவரை குரு இல்லையா, குருவை வந்து உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். எங்கேயுமே நம்மளுடைய குருநாதரை எங்கே பார்த்தாலும், மகாபிரிவாளை எங்கே பார்த்தாலும், மகாபிரிவா அதிஷ்டானமாகட்டும், புதுப்பிரிவாளாகட்டும், நம்மளுடைய குருநாதராக இருக்கக்கூடிய முரளிதர சுவாமிகளாக இருக்கட்டும், யாரை எந்த க்ஷணம் எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த க்ஷணம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். அது ரோடாக இருக்கலாம், ஒன்றும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு இதுவே காட்டிக்க கூடாது. ஆஹா, இவருக்கு இங்கே நமஸ்காரம் பண்ணலாமா, இந்த இடத்துல பண்ணலாம், அதெல்லாம் தண்டம் சமர்ப்பித்த விஜாபனம் அப்படின்பா. அந்த மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். அப்படிப்பட்ட முனிவர்களுக்கே சிறந்தவராக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி ஞானி இந்திர சபைக்குள்ள நுழையிறத இந்திரன் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டான். ஏன்னா இந்திரனுக்கு இந்த மாதிரியான ஒரு அல்ப புத்தியெல்லாம் நிறையா உண்டு அப்படின்னு பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. அப்படி பார்க்காம தன்னோட ஆசனத்திலேருந்து எழுந்து வந்து குருவை நமஸ்காரம் பண்ணலவன், ஒரு நல்ல விதமாக உபசரிக்கலை. இதை எல்லாத்தையும் பார்த்த ப்ரஹஸ்பதி வந்து இவனுடைய அவமதிப்பை வந்து நன்னா புரிஞ்சுட்டார். அதாவது நல்ல இவனுக்கு ராஜ்ய திமிர், நிறையா ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய திமிர், அதனால அவனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அவமதிப்பை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு மனசில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், மௌனமாக வெளியில் போய்டுறார், தன்னோட வீட்டுக்கு வந்துடுறார். அங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், ஆபஸ்தம்ப முனிவர் இவா கிட்ட எல்லாம் வந்து எப்படி நடந்துக்கணும் என்பதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறது பாகவதம். எப்படி வந்து ஒரு முனிவர்கள்ட்ட, ஒரு பெரிய சிரேஷ்ட மகான்கள்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, வயசில், சீலத்தில், ஞாலத்தில் அவள்லாம் பெரியவாளாக இருப்பாள். எல்லாத்துலேயும் வயது முதிர்ந்த பெரியவாளாக இருப்பாள். உடனே அவளை பார்த்தா நாம் நம்மளுடைய ஆசனத்தை விட்டு முதல்ல எழுந்துக்கணும். அப்புறம் அவளுடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் அவளுக்கு ஆசனம் கொடுக்கணும், உட்கார சொல்லி உபசரிக்கணும், அவளுக்கு ஜலம் கொடுக்கணும், அவளுடைய பாதங்களை அலம்பி அதில் சந்திரகுங்குமம் விட்டு அவளுக்கு வந்து ஒரு பாத பூஜை பண்ணணும். இதையெல்லாம் பண்ணணும். ஏந்துக்காமல் யார் ஒருத்தன் வந்து அவமதிக்கிறானோ அவனுடைய ஆயுசு குறையிறது அப்படின்னு வந்து பாகவதம் சொல்கிறது. இதை தான் நம்மளுடைய பெரியவாள்லாம், நம்மளுடைய பாட்டி தாத்தா பெரியவா, ஆற்றுக்கு இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, ஆற்றுல எந்த பெரியவா வந்தாலும் உடனே ஏந்துக்கணும், எழுந்து ஒரு நமஸ்காரம் சொல்லணும் அவளுக்கு அப்படிங்கிறத வந்து இப்படி நேர்படையாக சொல்ல மாட்டா. உங்களுக்கு ஆயுஸ் குறைஞ்சி போய்டணும் அது சொல்ல முடியாது. அதனால பெரியவாள்லாம் இதை வந்து ஒரு அழகாக ஒரு முறையாக சொல்லி கொடுத்துருக்கா நமக்கெல்லாம். அதை வந்து நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாகவதம் ரொம்ப அழகாக விஸ்தீரணமாக இதெல்லாம் சொல்லின்னு இருக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னா, இதுதான் ஆபஸ்தம்பர் வந்து சொல்கிறார். இந்த
பாகவதத்தில் இதெல்லாம். இப்படி பயபக்தியாக அவளுக்கு வந்து உபசரணை பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெரிவாளுடைய அனுகிரகம் நம்மளுடைய பிராணனை வந்து அப்படியே பிடிச்சிக்குமா, பிடிச்சு இழுத்து தம்மோடு சேர்த்துன்றுமா. அதனால என்ன ஆகிடும் அப்படின்னா, அவளுடைய ஆயுட்காலத்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்து நம்மளுடைய ஆயுட்காலம் அத்தனை நாட்கள் நீண்டு இருக்கும் அப்படிங்கிற. அதனால பெரிவாளை உபசரணை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் அப்படிங்கிறது தான் ஆபஸ்தம்பர் மாதிரியான ஞானி சொல்லியிருக்கிறத இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கவனமாக நினச்சிக்கணும். அப்படிங்கிறதுனால அதை சொன்னேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பாகவதம் வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நமக்கு சொல்லிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அதி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம். அந்த கிரந்தம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல குருவா, ஒரு நல்ல தாயாரா, ஒரு நல்ல தகப்பனாரா, ஒரு நல்ல குழந்தையா, ஒரு நல்ல ஆசானா, ஒரு பெரிய மகானா இருந்து இந்த பாகவதம் நமக்கு காமிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ரசம் அந்த பாகவதத்தில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பட்டத்திரினால நம்மளால் இவ்வளவு ஸ்மரிக்க முடியறது. அதனால எல்லாம் தெரிஞ்ச இந்திரன் வந்து தன்னோட மமதையால், இந்த அறிவினால வந்து அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, தன்னுடைய ப்ரகஸ்பதியை வந்து மதிக்கவே இல்லை. அந்த குருவை வந்து மதிக்காமல் விட்டுடுறான் இல்லையா. அவர் நேராக இந்திரனோட சபையிலேருந்து வெளியில் போயிடுறார். வெளியில் போன உடனே அவருக்கு வந்து அவனுக்கு அப்போ தான் அந்த தான் பண்ணினது ரொம்ப தப்பு அப்படின்னு அவனுக்கு புரியுறது. உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, குருவுக்கு நம்ம பண்ணின அவமரியாதை என்னங்கிறத வந்து புரிஞ்சுன்றான். தன்னைத்தானே சபையில் வந்து நிந்தனை பண்ணிக்கிறான். அப்புறம் எவ்வளோ நொந்தாலும் வந்து பண்ணினது தானே, தப்பு தான். தப்பான ஒரு வார்த்தையோ ஒரு கோபமான ஒரு வார்த்தையோ ஒரு தடவை உபயோகம் பண்ணியாச்சுன்னா அதை திரும்ப நம்ம எடுக்கவே முடியாது வாழ்க்கையில். அதனால தான் ஆராய்ந்து பண்ணணும் எந்த ஒரு காரியத்தையும். அதனால் வந்து அவன் அப்படிப்பட்ட ஒரு அபராதம் அவருக்கு வந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான். இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், ப்ரகஸ்பதியோட பாதத்தை தொட்டு அவரை வந்து நான் சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு மனசால தீர்மானம் பண்ணிக்கிறான். அந்த தீர்மானம் எதுவும் ஒன்றும் நிறைவேறலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப துக்கமாகி ப்ரகஸ்பதி அவர் என்ன பண்ணுறார், இவன் வருவான், இந்திரன் தன்னோட காலில் விழுவான்னு ப்ரகஸ்பதிக்கு தெரியும். பரமஞானி இல்லையா, அவருக்கு தெரியாதா? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, தன்னுடைய மாயா சக்தியால் தன்னை மறைச்சு விடுறார். தான் எங்கே இருக்கோங்கிறதையே அவர் வந்து காட்டலை. ப்ரகஸ்பதி வந்து காட்டவே இல்லை. இந்த பரம துக்கம் ஆயிடுறது இந்திரனுக்கு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா தேவர்களும் அப்படியே சோர்ந்து போயிட்டா. இது பெரிய தப்பு இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப புரியுது இது. அப்போ தான் வந்து அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியத்தோட பூர்ண அனுகிரகத்தை பெற்றவாளாக இருக்கா இவா எல்லாரும். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திண்டு அசுரர்கள் தேவர்களையும் இந்திரனையும் தாக்கிறதுக்காக வரா. ஏன்னா இப்போ தெரிஞ்சு கொடுத்து, ஏன்னா இவாள்லாம் சோர்ந்து போயிட்டா, இவாளுக்கு வந்து அவளுடைய குருவாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதியை காணலை. இப்போ இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சுக்கராச்சாரியார் வந்து அசுரகுலத்தை ஏவி விடுறார். எல்லாரும் இந்திரனோட வந்து சண்டை போட வர ஆரம்பிச்சு விடுறா. இதனால வந்து இந்திரனுக்கு வந்து ப்ரகஸ்பதிக்கு பண்ணின அபச்சாரம், அசுரர்கள் என்ன பண்ணுறா, சுக்கராச்சாரியாராக இருக்கக்கூடிய தங்களுடைய குருக்கு சகலவிதமான சௌகரியங்களும் பண்ணி அவள்கிட்ட வந்து ரொம்ப பிரேமையோடு இருந்து அந்த குரு அனுகிரகத்தை இவா வாங்கின்றா. தன்னுடைய அசுர குல ஆச்சாரியால் இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் இந்த அசுரர்கள் வந்து என்ன அப்படின்னா, கூர்மையான பானங்களால் வந்து தேவர்களை அடிக்கிறா, எல்லாரையும் பிளக்கிறா. தேவர்கள் எல்லாம் அப்படியே அவளுடைய அங்கமெல்லாம் விண்டு அப்படி பிச்சு உதற மாதிரி இறந்து போயிடுறா. எல்லாரும் சின்ன பின்னமாயிடுறது தேவர்களோடது. இந்திரனுக்கு வந்து பிரம்மதேவன் காலில் போய் விழறார். விழுந்து தலைவணங்கி பிரம்மாட்ட சரணடைகிறார். பிரம்மதேவன் வந்து இந்திரனை சமாதானப்படுத்துகிறார். இந்திரனுக்கு ஒரு நல்ல பாடம் இது அப்படிங்கிறதையும் வந்து கற்பிச்சுட்டார். இப்போ ஸ்மிருதி வாக்கியங்கள் மூலமாக நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, பெரியோர்களை பார்த்தா நம்ம எப்படி வந்து ஒரு மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இந்திரனுடைய கதையே, இந்த இன்சிடெண்ட்டே நம்ம எல்லாருக்கும் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும். அதனால் குருவோட அனுகிரகத்தை பெற்றவா எல்லாரும் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல வந்து சொல்கிறார்.
அதனால் வந்து சுகாச்சாரியாரை குருவாக அடைஞ்ச இந்த அசுரர்கள் எல்லாரும் இந்த உலகத்தை வந்து கைப்பற்றி விடுறா. அதனால் வந்து குரு அனுகிரகத்தினால வந்து மகத்தான சக்தி வாளுக்கு கிடைக்கும். அதே சமயம் ஒரு குரு அபராதம் ஆச்சு அப்படின்னா எந்த விதமான ஒரு பெரிய பயங்கர வீழ்ச்சியும் கிடைச்சிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இப்படி இந்திரனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணி குருவோட அனுகிரகத்தை பெறறதுக்காக இந்திரனுக்கு யோஜனை கூறுறார் பிரம்மா. யாரை குருவா அடையணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து சொல்கிறார். தத் விஸ்வரூபம் பஜதாசு விப்ரம் தபஸ்வினாம் அப்படின்னு வந்து பிரம்மா இந்திரனை பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிறார். தபஸ்வியும் துவஷ்டாவோட புத்திரனும் பிராமணுமான விஸ்வரூபனை போய் நீ பாரு, அவனை போய் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோமே, அந்த விஸ்வரூபனை போய் நமஸ்காரம் பண்ணுன்னு இந்திரனுக்கு பிரம்மா சொல்கிறார். பிரம்மாவோட புத்திமதியை வந்து அப்படியே தன்னோட சிரமேற்கொண்டு தலைமையில வச்சுண்டு தேவனாக இருக்கக்கூடிய இந்த இந்திரன் விஸ்வரூபனை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். விஸ்வரூபன் வந்து அவரை வந்து என்ன அப்படின்னா எல்லாரையும் விஸ்வரூபன்ட்ட வந்து கேட்டுக்கிறார். என்ன அப்படின்னா எங்களுடைய இந்திராதி தேவர்கள் எல்லாரையும் உங்களோட சிஷ்யர்களாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. விஸ்வரூபன் சொல்கிறான், நான் வயசில் ரொம்ப சின்னவன், இந்திரன் தேவர்கள்லாம் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ள ரொம்ப தயக்கப்படுறான், எப்படி முடியும்னு. இதை பார்த்த இந்திரன் வந்து மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து அவனை ரொம்ப வேண்டிக்கிறா. வேதத்தில் ஒரு பெரிய சிரஸ் நீனு, வயசில் சின்னவனாக இருந்தாலும் நீ வேதத்தினால பெரியவனாக இருக்க, ஞானத்தை அடைஞ்சவன், அதனால வந்து உன்னை நமஸ்கரிக்க. ஏன்னா இவன் அடி வாங்கியிருக்கானே இப்போ பிரகஸ்பதி தன்னுடைய குருவை நிந்தனை பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சினால அவனுக்கே ஒரு பாடம் ஆயிடுத்து. அதனால அவன் சொல்கிறான், ஹே பிராமண உத்தமரே, இந்த ஒரு பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தன்னோட சின்னவன் பெரிய அதெல்லாம் நான் பார்க்கல, அதனால் வந்து உங்களை வந்து ஒரு பெரியவராக நினச்சி தான் வந்து நாங்கள் வந்து நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் இந்த இதில் எல்லாம் வந்து பெரியவா சின்னவா அப்படிங்கிறதே பார்க்கக்கூடாது. அதனால் வந்து இந்திராதி தேவர்கள் எல்லாம் விஸ்வரூபனை பார்த்து வேண்டிக்கிறா. வேத மந்திரங்கள் அறிந்த விஸ்வரூபன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வயசில் சின்னவனாக இருந்தாலும் அவன் வந்து மனசளவில் பெரிய சித்தாந்தத்தை உணர்ந்த ஒரு பெரியவன் தான் அவன் அப்படிங்கிறத வந்து பாகவதம் சொல்கிறது. அதனால் யார்கிட்ட மந்திரோபதேசம் செய்து கொள்கிறோமோ அவள் நம்மளை விட சின்னவாளாக இருந்தாலும் சரி பெரியவாளாக இருந்தாலும் சரி அவள்கிட்ட வந்து நம்ம அழகாக அவளை வந்து நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் அனுபவிச்சுக்கணும். அதனால் அவளை வந்து ஒரு குருஸ்தானத்தில் இருந்து தான் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் அவர் வந்து இந்திரனுக்கு நாராயண கவச்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகா மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான். இந்த நாராயண கவச்சம் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய மகிமையினால் இந்திராதி தேவர்களுக்கு எல்லாம் அவள் திரும்ப இழந்த அத்தனையும் அவளுக்கு திரும்ப பெறுறது, மேலும் அசுரர்களோட ஐஸ்வர்யத்தையும் இவாளுக்கு கிடைச்சுடுறது. அதனால் அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா சுக்ராச்சாரியாருடைய வித்தையால் ரட்சிக்கப்பட்டவா இவா. அப்படிப்பட்ட அசுரர்கள் வந்து இந்த நாராயண கவச்ச மந்திர சக்தியால் விபுவான விஸ்வரூபன் விபுவான விஸ்வரூபன்னா அந்த விபுன்றது வந்து விஸ்வரூபனுக்கு உள்ள பேர், அதை வந்து இந்திரனுக்கு வந்து வாங்கி கொடுத்துடுறார். அதனால சுக்ராச்சாரியார் வந்து எப்படிப்பட்ட மந்திர வித்தையெல்லாம் வச்சிருந்தாலும் சாக்ஷாத் பகவானுடைய மந்திரமான இந்த நாராயண கவச்சத்துக்கு முன்னாடி எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறா. இப்போ இந்த நாராயண கவச்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதீதமான மந்திரம். நான் வந்து அதையும் நம்மளுடைய கிளாஸில் இந்த 23வது சாப்டர் ஆன உடனே நான் நாராயண கவச்சத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அட் ரீசன்ட் டைம்ஸ் வந்து நம்மளுடைய இப்போ ஸ்ரீ அண்ணாவோட வந்து 87வது இது நடந்துட்டுருக்கு, ஜெயந்தி உற்சவம் நடந்துட்டுருக்கு. இந்த நம்மளுடைய இப்படி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து ஸ்ரீ அண்ணா வந்து எல்லாரையும் நாராயண கவச்சம்
வந்து நித்திய பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தா எல்லாருக்கும். எங்களுக்கெல்லாமும் வந்து அது வந்து நம்மளுடைய குருநாதர் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் வந்து அந்த மெசேஜ் எல்லாம் வந்தது. எல்லாரும் நாராயண கவச்சம் படிக்கணும். பாகவதத்தில் வந்து 8வது ஸ்கந்தத்தில் இது வந்து இருக்குது அப்படிங்கிறத, 6வது ஸ்கந்தத்தில் இது இருக்குங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த நாராயண கவச்சம் எப்படி வந்ததுங்கிறதுனுடைய கதை தான் இத்தனையும் நம்ம இப்போ பார்த்தது. அந்த நாராயண கவச்சம் மாத்திரம், கவச்சம்னாலே ஒருத்தருக்கு காப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். எப்படி சஷ்டி கவச்சம் நம்ம படிக்கிறோம், உடம்புல மேலேந்து ஆரம்பித்து தலையிலேந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும் கட்டி காப்பாற்றக்கூடியது இந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த நாராயண கவச்சம் அப்படிங்கிறது வந்து சக்கல செல்வங்களை மாத்திரம் இல்லை, நம்ம இழந்ததாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் வந்து இந்த நாராயண கவச்சத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட நாராயண மகிமையான இந்த நாராயண கவச்சம் வந்து இந்திராதி தேவர்கள் எல்லாம் அசுரர்களை வென்று மகத்தான வெற்றியை அடையறா. அதனால இந்த நாராயண கவச்சம் அப்படிங்கிறது வந்து பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் இருக்குது. அதை வந்து அவசியம் எல்லாரும் கற்றுக்கணும். இன்னைக்கு 4வது ஸ்லோகத்தில் விருத்தாசுரனுடைய வதம் எப்படி ஆறுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சித்திரகேது அப்படிங்கிற ஒரு ராஜா, அவருடைய கதையை பற்றி இங்கே ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுக்கிறார். அது என்ன அப்படிங்கிறது 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பார்க்கலாம். प्राक्षूरसेन विषये किल चित्रकेतुः पुत्राग्रही नृपतिः अङ्गिरसप्रभावात् लब्ध्वैकपुत्रमत तत्र हते सपत्नी सङ्गैः अमुह्य तव शस्तव माययासौ. அதாவது சித்திரகேது அப்படிங்கிற அரசன் வந்து யார் அப்படின்னா, சூரசேன தேசம், அதாவது சூரசேனர் கம்சனோட இது பார்த்தோம் இல்லையா, அந்த சூரசேன தேசத்தை வந்து ஆண்டுன்னு இருந்தான். அவனுக்கு வந்து எல்லா பாக்கியமும் இருந்தது. சூரசேன அப்படிங்கிற அந்த தேசம், அதுக்கு வந்து சித்திரகேது ராஜாவாக இருந்தார். அவருக்கு சகல பாக்கியங்களும் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தை பாக்கியம் மாத்திரம் இல்லை. அதனால அவன் வந்து ஒரு பூர்ணமானவன் அப்படின்னு கருத முடியல அப்படின்னு போடுறான். ஒரு பூர்ணமானவனாக இருக்கணும்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறந்தால்தான் மனிதன் பூர்ணமாவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே தான் வேதமும் சொல்கிறது, பிரஜையாகி மனுஷ்ய பூர்ணக அப்படின்னு சொல்கிறது. அதனால அரசனுக்கு வந்து புத்திரன் இல்லை அப்படிங்கிற ஒரு துக்கமும், எப்படியாவது அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவனுக்கு ரொம்ப இருக்குது. அதை தான் வந்து புத்திராகிரகி அப்படிங்கிறார் சொல்லி அவனுடைய அதிகமான ஆசையை வந்து வெளியிடுறார். புத்திராகிரகி அப்படின்னா அவனுக்கு புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆசை இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை வந்து நம்மளுடைய பட்டத்திரி அழகாக உபயோகம் பண்ணுறார். அவனுக்கு வந்து ராஜ்யம் இருக்குது, போகம் இருக்குது, பெருமைகள் இருக்குது, நிறைய மனைவிகள் இருக்கா, இருந்தும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. அதனால அவனுக்கு என்ன பண்ணுறார், அந்த சமயத்தில் வந்து அங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் ஒரு முனிவர் வர, அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு ஞானோபதேசம் பண்ணி ஒரு ஜீவன் முக்தனாக ஆக்கிறதுக்கு வந்தார் இவனை. ஆனால் அரசனுக்கு விஷயப்பற்று இருக்குது. எதில் பற்று இருக்குது அவனுக்கு? ஒரு ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கும் தனக்கு புத்து அப்படிங்கிற நரகத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு புத்திரன் அவசியம் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு அதீதமாக ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு யாகம் பண்ணுறதுக்கு வந்து, ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இல்லை. இருந்தாலுமே இந்த அங்கிரஸ் தன்னுடைய தவத்தினால, தன்னுடைய தவ சக்தியினால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அரசனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய ஹோமத்தை பண்ணுறார். அப்படிப்பட்ட ஹோமத்து மூலமாக வந்து அந்த மிஞ்சின அவிஸ், அந்த இதில் போடுறோம் இல்லையா, ஹோமத்தில் போடக்கூடிய அவிஸ், அந்த மிச்ச அவிஸ்னால் வந்து அவனுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. அதில் வந்து ஒரு மனைவிக்கு வந்து அவனுக்கு குழந்தை பிறக்கிறது அவளுக்கு. அந்த உண்டானவளை அந்த இவனுக்கு என்ன ஆயிடுறது, முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன ஆயிடுறது அப்படின்னா, மற்ற மனைவிகள், அதாவது மற்ற தாய் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமையும் போட்டியும், ஒருத்திக்கு இப்படி குழந்தை வந்துடுத்து, மற்றவாளுக்கெல்லாம் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு வேகம், கோபம் எல்லாம் அவளுக்கு
வந்துடுறது மனசில். வந்தவா எல்லாரும் என்ன ஆயிடுறா அப்படின்னா ரொம்ப பொறாமையாக இருக்கா எல்லாரும். இது வந்து எல்லாருக்குமே சுபாவமான ஒரு விஷயம். ஜீவனுக்கு வந்து சுபாவமான ஒரு தோஷம் என்ன அப்படின்னா பொறாமை, அசூயை, கோபம், இதெல்லாம் வந்து ஒரு ஜீவன் அப்படின்னா எந்த ஒரு மனுஷாளுக்குமே அது இருக்கக்கூடியது. இது விலகிறதுக்காக தான் நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய வேத சாஸ்திரம் படிக்கிறோம், மகான்களோட சங்கத்தில் இருக்கோம், அவளுடைய உபதேசத்தை கேட்குறோம், நாம சங்கீர்த்தனத்தை கேட்குறோம், ஈஸ்வரனுக்கு நித்தியமாக பூஜை எல்லாம் பண்ணுறோம், தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பொறாமை அப்படிங்கிற தோஷம் ஜீவனுக்கு வந்துடுத்துன்னா அது எதில் கொண்டு முடியும் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப அழகாக காட்டுறது. இந்த இடத்துல இந்த கதை சொல்கிறது வந்து இந்த இந்த இவனுடைய பேர் என்ன, சித்திரகேத்துவோட குழந்தைக்கு என்ன கதி ஆறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த மற்ற மனைவிகள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் கூடி கூடி பேசி இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இந்த குழந்தை மேலே இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு அதீத பிரியம் வந்துடுறது. இந்த இந்த ராஜா வந்து மற்றவா யாரையும் கவனிக்காமல் அந்த எந்த தாய் பெற்றெடுத்தாலோ அந்த மனைவி கிட்ட தான் இவருக்கு வந்து பிரியம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து அந்த குழந்தைக்கு வந்து இவள் வந்து விஷத்தை வச்சு கொன்னுடுறா. அந்த குழந்தை இறந்து போய்டுறது. ரொம்ப கொடுமை இது. இந்த குழந்தை இறந்து போய்டுறது. அந்த மரித்த குழந்தைய பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு வந்து ரொம்ப வியாக்குலம் ஆயிடுறான். யார்? இந்த ராஜா சித்திரகேத்து. அதை தான் நம்பூதிரி வந்து சொல்கிறார், அமோஹ்ய தவ மாயையா சௌ அப்படிங்கிற. அதாவது இது என்ன அப்படின்னா இப்போ முதல்ல பிறந்தது யாரு, அவன் மரிச்சவன் எங்கே போனான், இந்த இறந்து போன இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி இருந்தானா, இதையெல்லாம் பகவானுடைய மாயையா இப்படின்னு அரசன் வந்து என்ன அப்படின்னா அப்படியே வந்து நினைவிழந்து போய்ட்றான். அப்படியே அவன் வந்து மூர்ச்சையாகி விழுந்துடுறான். இந்த சித்திரகேத்துவனுடைய மனைவி இந்த குழந்தையுடைய அம்மாவுடைய பெயர் வந்து கிருதத்யுதி அப்படின்னு பெயர் இந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து தன்னோட குழந்தை இப்படி இறந்து போன குழந்தையை பார்த்து அழறா. என்ன அப்படி பாகவதத்தில் ரொம்ப அவளுடைய உத்திஷ்டதா ததைமே சிசவோ வயஸ்யா சத்வா सत्त्वामहवयन्ति नृपनन्दनसंविहर्तुं सुब्धश्चिरं ह्यशनया च भवान् परीतो पुंक्ष्वस्तनं पिबशुचो हरनस्वकानां புங்ஷஸ்துவனம். அந்த குழந்தையை எழுப்புறா. அந்த அம்மா இறந்த குழந்தையை எழுப்பி சொல்கிறா, கண்ணா என்னுடைய ஸ்தன்ய பானம், என்னுடைய மார்பகத்திலேருந்து பால் அப்படியே சொரியறதுப்பா, நீ இப்படி படுத்துன்னு இருக்கியே, ஏந்திருந்து என்னோட பாலை வந்து நீ குடிக்க மாட்டியா, அந்த பாலை குடிக்க மாட்டியா, உன்னோட விளையாடுறதுக்கு உன்னை வந்து பார்த்து விளையாடுறதுக்காக உன்னொத்த அத்தனை குழந்தைகளும் வந்திருக்கா, அவள் எல்லாரும் வந்து உன்னை கூப்பிடுறா, ஏந்துக்கோ, ரொம்ப பசியோடு அப்படி படுத்துட்டே இருக்கியே அப்படின்னு, இவ்வளோ சீக்கிரமாக ஒன்றுமே சாப்பிடாம தூங்கி போயிட்டியா நீ அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, வேற ஒரு டிரான்ஸில் வந்து அந்த மாதிரி அந்த அம்மா புலம்பரா. அப்படிங்கிறத வந்து இந்த பாகவதத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறது. என்ன அப்படின்னா இந்த விஷம் கொடுத்த மற்ற மனைவிமார்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளும் வந்து பொய்யா அழுத வரலாறும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கா. அதையும் சொல்கிறா. பொய்க்காச்சுக்கும் அவளும் அழறான், ஐயோ இந்த குழந்தை போயிடுத்தே, ஐயோ இந்த குழந்தை போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் பண்ணினது அவாதான். அதனால இங்கே இந்த ராஜா வந்து என்ன அப்படின்னா இந்த பகவானுடைய இந்த மாயை, இதுவும் ஒரு விளையாட்டு, பகவான் பண்ணுற விளையாட்டுன்னு தானே சொல்ல முடியும். ஒரு ஜீவராசிகளுக்கும் உயிரை கொடுத்து அந்த உயிரை எடுக்கிறதுங்கிறது வந்து பகவான் பண்ணுற விஷயந்தான். அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரனுடைய மாயையில் வந்து அகப்பட்டு சுகதுக்கங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்த இதை சொல்கிறார். இப்போ வந்து ஸ்ரீ நாரத மகரிஷி வந்து இந்த அரசனோட அஜ்ஞானத்தை எப்படி விளக்குறார் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தம் தூ நாரதஸ்து சமமங்கிரசாதயாளுः சம்பிராப்ய தாவதுபதர்ஷ்ய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோகம் त्यक्त्वा त्वदर्शनविदौ नृपतिं न्ययुङ्क्त.
அதாவது கர்மவசத்தினால ஜீவனுக்கு ஒரு துக்கம் அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான துக்கம் இருக்கும். இதெல்லாம் கர்மா, அவாவா பூர்வ ஜென்மத்தில் பண்ணக்கூடிய ஒரு கர்மாவுக்கு வந்து ஒரு ஜென்மாலையும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே தான் நம்மளுடைய காலம் போகிறது. அது வந்து அந்த கர்மவசத்தால் நம்ம அனுபவிக்கக்கூடிய துக்கம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா பெரிய மகான்களுடைய அனுகிரகம் மாத்திரமே அது நமக்கு கிடைக்கணும். கிடைச்சாதான் அது வந்து நம்மளை விட்டு போகும். அதனால் மகான்களுக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிறத பட்டத்திரி ரொம்ப நிர்ணயமாக சொல்கிறார். ஸ்ரீ பகவான ஹிருதயத்தில் யார் தியானம் பண்ணி யார் சதாசர்வ காலமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்காளோ அப்படிப்பட்ட மகான்களால் மாத்திரம்தான் இந்த கர்ம வினையிலேருந்து ஒரு மனுஷ ஜீவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அப்படிப்பட்டவர் யார், ஒரு சிரேஷ்டமான ஒரு யோகி யார் அப்படின்னா அது நாரதர் தான். அதனால் நாரதர் வந்து என்ன அப்படின்னா அங்கீரஸ் அப்படிங்கிற அந்த ரிஷியோட சேர்ந்துண்டு ஒரு அவதூத வேஷம் போட்டுண்டு அந்த அரசன்ட்ட வரார், அந்த ராஜாட்ட வந்து வரார். நாரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப கருணையானவர் இல்லையா, அதனால தான் நாரதரை வந்து தயாளுஹூ அப்படிங்கிறார் நம்மளுடைய பட்டத்திரி. நம்மளுடைய அந்த ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் ஒரு தயாளு, சமமங்கிரசா தயாளுஹூ, அங்கிரசோடு சேர்ந்து இந்த நாரதரும் வராராம். அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த சித்திரகேதுவை பார்த்து ஒரு உபதேசம் பண்ணுறார். இதுவும் பாகவதத்தில் வந்து ரொம்ப அழகாக ஸ்மரிச்சுக்கிறார் இந்த சித்திரகேதுவோட உபதேசத்தை, அவனுக்கு பண்ணக்கூடிய உபதேசத்தை. அப்போ அவர் வந்து கேட்குறார் ராஜாட்ட, ராஜா இந்த குழந்தை யார், நீ யாரை பார்த்து இப்படி துக்கப்படுற, இது முன் ஜென்மத்தில் இந்த குழந்தைக்கு நீ என்ன உறவாக இருந்திருக்க முடியும், இல்லை அந்த குழந்தை உனக்கு என்னவா உறவாக இருந்திருக்க முடியும், இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்துக்கு முன்னாடி இவனுடைய அப்பா அம்மா யாரு, அவாதான் மறுஜென்மத்திலையும் இதே குழந்தைக்கு அப்பா அம்மாவா வந்திருக்காளா, இல்லை இந்த குழந்தை இல்லாமல் வேற குழந்தைகள்லாம் அவளுக்கு பிறந்துதா, அதனால வந்து இதெல்லாம் நித்தியம் இல்லை, இந்த அப்பா பிள்ளை அம்மா பொண்ணு அம்மா பிள்ளை இதெல்லாம் நித்தியமற்றது அப்படிங்கிற. அதனால வந்து இந்த அப்பா சம்பந்தம், அப்பா குழந்தை அப்படிங்கிற இந்த சம்பந்தத்துல இதெல்லாம் வந்து நித்தியமானது, அதாவது சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு எப்படி பயிர்கள்னால் செடிகள் இல்லையா, அதுலேருந்து கிடைக்கிற தானியங்கள் வந்து எல்லா தேசத்துக்கும் போகிறது இல்லையா, அந்த தானியம் வந்து எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் விளையிறது. இப்போ நம்ம சொல்ல முடியாது இந்த தானியம் வந்து இந்த நெல் வந்து இந்த விதைக்க வேண்டிய நெல் வந்து மெட்ராஸில் தான் இருந்து எடுத்தோம், இந்த நெல்லை கொண்டு போய் கர்நாடகாவில் போட்டோம்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து தானியம் விளைஞ்ச பூமி வந்து அழியாமல் அதே இடத்துல இருக்கோ, அது மாதிரி இந்த பிதா அப்பா அப்படிங்கிறவருடைய தேகத்தினால் தாயோட தேகத்தில் ஒரு ஜீவனுக்கு ஒரு தேகம் உண்டாருது, அவ்வளவுதான். அதாவது எப்படி பூமியில் வந்து ஒரு விதையை விதைக்கிறோம், அது எந்த விதைன்னு நமக்கு தெரியாது, எந்த பூமி இது நம்ம விதை படப்போகிறோங்கிறது அந்த விதைக்கு தெரியாது, அந்த ஜலம் இந்த பூமிக்குள்ளே தான் போகிறதாங்கிறது ஜலத்துக்கு தெரியாது. இப்படி எதுக்குமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் ஆனால் சம்பந்தப்படுத்தப்பட்டு ஒரு ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அதனால் எது இங்கே வந்து அழியாமல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஜீவன் தேகம், அதாவது இந்த விதை விளைஞ்சு அது பயிராகி அது சாப்பாடாகி அரிசியாகி விதை நெல்லாகி திரும்ப இன்னொரு இடத்துல விதையாக போகுமா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆன்மா மாத்திரம்தான் அழியாது. அதனால இதை கேட்ட அரசனுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு அப்பதான் புரியுறது, ஆஹா இதெல்லாம் மாயை, இதிலெல்லாம் ஒரு பிடிமானம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த ராஜாக்கு அப்பதான் புரியுறது. அப்பதான் அவனுக்கு மனசுலேருந்து அந்த துக்கம் விலகிறது. அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் 2 பேரும் யாரு, உங்கள் 2 பேரையும் பார்த்தா பெரிய மகான்களாட்டம் இருக்கேளே, உங்களுடைய இந்த மகானாக இருக்கக்கூடிய நீங்கள் யார், என்னோட துக்கத்தையும் அஜ்ஞானத்தையும் இவ்வளவு அழகாக எனக்கு வந்து என்னோட மனசுலேருந்து எடுத்து விட்டேளே, எதுக்கு நீங்கள் மாறுவேஷத்தில் சஞ்சரிச்சுருக்கே, நீங்கள் யார், நாரதரா, ருபுவா, சனத்குமாரரா, அங்கீரசரா, தேவரா, அசிதரா, இன்னும் வேற யாரெல்லாம் நீங்கள், வியாசரா, மார்க்கண்டேயரா, கௌமாரரா அப்படின்னு கௌதமரா அப்படின்னு இப்படியெல்லாம் அவன் கேட்டுண்டே வரான், எல்லா கேள்வியும் கேட்குறான். அப்போ ஆங்கிரஸ் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, உனக்கு
குழந்தை பிறக்கணும்னு யாகம் செய்து வைத்த அங்கிரசும் நான் தான் கூட இருப்பவர் யாரு அப்படின்னா அவருடைய பிரம்மபுத்திரரான பிரம்மாவுக்கு பிறந்த நாரத மகரிஷி என்னோட இருக்கார். உனக்கு அன்னைக்கே இந்த மாதிரியான நிலைமை ஏற்படும்னு நினச்சி ஞானோபதேசம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் உனக்கு புத்திரன் எப்படி நம்மளுடைய பாகவதத்தில் ஆத்மதேவன் போய் அழறான் இல்லையா, அந்த ரிஷி கிட்ட போய் அழுது கேட்குறான், எனக்கு ஒரு புத்திரபாக்கியம் வேணும், புத்திரபாக்கியம் வேணும். அப்போ ரிஷி அழகாக சொல்கிறார், அப்பா இதெல்லாம் அவசியம் இல்லை, ஒரு சன்னியாசியாக போயிடு, எல்லாத்தையும் உதறிட்டு ஒரு சன்னியாச வாழ்க்கையில் பகவான் நாமாவை சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறத கேட்டும் அவன் பிறண்டு அழறான்னு பாகவதம் எழுதியிருக்கு ஆத்மதேவரோட சரித்திரத்தில். அப்புறம் அவனுக்கு ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. அதை அவனுடைய மனைவி உதாசீனப்படுத்தி வேற ஒரு குழந்தை பிறந்து, அது பசுமாட்டுக்கு அழகாக கோகர்ணன்னு ஒரு குழந்தை பிறந்து அவனே அப்பாவுக்கு உபதேசம் பண்ணி திரும்ப அந்த ஆத்மதேவர் இதே சந்நியாச வாழ்க்கைக்கு போய்டுறார். இதெல்லாம் நம்மளுடைய பாகவத மகாத்மியத்தில் நம்ம அழகாக பார்த்துட்டே வருவோம். அந்த மாதிரி இப்போ இவருக்கு உபதேசம் பண்ணணும்னு தான் வந்தேன். ஆனால் நீ உன்னோட ஆசையை சொன்ன, உனக்கு குழந்தை வேணும்னு. அதுக்காக உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரு ஜீவாத்மா உருவாகிறதுக்கான வழியை பண்ணினோம். ஆனாலும் அந்த ஜீவாத்மா அந்த இடத்த விட்டு போகணும்னு ஆயிடுத்து. அதனால இந்த ஜென்மத்தில் எனக்கு இவாதான் மாதா பிதா அப்படிங்கிறது கர்மவசத்தால் அந்த குழந்தை உங்களை அப்பா அம்மாவாக எடுத்துட்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிடுத்து. அதனால் எல்லா ஜீவனும் அப்படின்னு இதெல்லாம் கேட்டதும் அப்போ அவர் என்ன சொல்கிறார், இதை அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஜீவாத்மா இந்த இறந்து போச்சு இல்லையா, அப்போ இன்னும் இந்த சித்திரகேத்துக்கு புரியணும். சித்திரகேத்துக்கு மாத்திரம் இல்லை, லோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் அது புரியணுங்கிறதுனால பாகவதம் அவ்வளோ அழகாக சொல்கிறது. அதே நாராயணிய பட்டத்திரியும் நம்மளுடைய நம்பூதிரியும் இவ்வளோ அழகாக சொல்கிறார். இப்போ அந்த இறந்து போன அந்த குழந்தையோட ஜீவனை பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறார் அப்படின்னா, அந்த குழந்தை பேசுறதான். என்ன பேசுறது அப்படின்னா, எந்த ஜென்மத்தில் எனக்கு இவா அம்மா அப்பா, யாருக்காவது கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா? இவ எந்த ஜென்மத்தில் என்னோட அம்மா அப்பாவாக இருந்தா? கர்மவசத்தால் நான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு அம்மா அப்பா மாதா பிதாக்களை அடையிறேன். அதனால இப்படி அவன் சொன்ன உடனே அந்த ஜீவன் இவர் அடிச்சுக்கிறார் இல்லையா, தன்னோட குழந்தை இது தன்னோட அப்பா அப்படின்னு அந்த ஜீவன் சொல்லலையாம். அதனால அதை கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே எல்லாம் அந்த பற்று போயிடுத்து. ஆஹா, நிதர்சனமே இல்லாத இந்த வாழ்க்கையில் இந்த பற்று எதுக்கு எனக்கு அப்படின்னு அவன் மனசு அப்படியே தெளிஞ்சு போயிடுத்து. அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்ரீனா அப்போ தான் நாரதர் சொல்கிறார், சித்திரகேத்து ஸ்ரீ பகவானை உபாசனை பண்ணுப்பா, இதனால் துக்கம் விலகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பகவானை உபாசனை பண்ணக்கூடிய வழியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாரதர் சித்திரகேத்துவை பகவத் உபாசனையில் ஈடுபடுத்துகிறார். இவ்வளவும் எதுக்கு அப்படின்னா இதையே தான் நம்பூதிரி சொல்கிறார். என்ன அப்படின்னா, துவதர்ஷன விதௌ நிருபதிம் நெய்யுங்த, குருவாயூரப்பா உங்களை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாரதர் ஏவினாராமே சித்திரகேத்துவை அப்படின்னு கேட்க சாக்ஷாத் பகவான் தலையசைச்சு ஆமா அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னதும் 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் இந்த நாரத மகரிஷி சித்திரகேத்துக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறதான். ஸ்தோத்திரம் ச மந்திரமபி நாரதோதலப்த்வா தோஷாய சேஷவபுஷோ நனுதே தபஸ்யன் வேத்யாதராதிபதிதாம் சகி சப்தராத்ரே லப்த்வாப்யகுண்டமதி அன்வபஜத்பவந்தம். ஸ்ரீ பகவானோட அனுகிரகத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலும் சாக்ஷாத் பகவானே அடையணும். அப்படின்னா முக்கியமான சாதனம், அதுக்கு என்ன வேஸ், என்ன வழி அப்படின்னா ஸ்தோத்திரம், அதற்கான மகா மந்திரங்கள், இதையெல்லாம் பகவானுடைய குணங்கள், இதை எல்லாத்துலேயும் காயா வாச்சா மனசா எல்லாம் மூணாலையும் பகவானை பக்தியோடு யார் ஒருத்தனும் ஜபிக்கிறானோ, பகவானுடைய குணங்களை யார் ஒருத்தன் வாயால் சொல்கிறானோ,
மனசால் நினச்சிக்கிறானோ, மனசால் தியானிக்கிறானோ, அதெல்லாம் செய்ய செய்ய அவனுக்கு வந்து அதோட பலன் வந்து சீக்கிரமாகவே கிடச்சிடும் அப்படிங்கிற. அதனால தான் வந்து நம்மளுடைய ஆழ்வார்களாகட்டும், நாயன்மார்களாகட்டும், எல்லாருமே வந்து ஜீவன் முக்தர்களாகட்டும், ஆச்சாரியாளாக இருக்கட்டும், நம்மளுடைய குருநாதராக இருக்கட்டும், எல்லாரும் எத்தனை விதமான ஸ்தோத்திரங்களை சொல்லி பாகவதத்தை படித்து இப்படி எல்லாரும் எதுக்கு பண்ணிட்டு இருந்தா? எல்லாம் இந்த லோகக்ஷேமத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பண்ணிட்டு இருந்தா. அதனால வந்து அவளுக்கு வந்து வெளிப்படையாக ஒரு ஸ்லோகத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, பகவானை தியானம் பண்ணினாலே வந்து அவளுக்கு எல்லா குணங்களையும், பகவானுடைய குணங்களை சொல்ல சொல்ல அதுவே ஸ்லோகங்கள் ஆயிடுறது. இப்போ வந்து நாரதர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவத் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆதிசேஷனை பார்த்து என்ன ஸ்துதி பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சித்திரகேத்துக்கு உபதேசம் பண்ணுறார். அரசனான சித்திரகேத்துவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முறைப்படி, அதாவது விதிப்படி போய் யமுனாவில் போய் ஸ்நானம் பண்ணி அந்த உபதேசத்தை நாரத மகரிஷிக்கிட்டேருந்து வாங்கிக்கிறான். சித்திரகேத்துவுக்கு நாரதரும் அங்கீரசரும் தற்செயலாக தான் உபதேசம் பண்ண வந்தார். அதனால் அவனுக்கு என்ன அப்படின்னா, பகவான் வந்து அனுப்புவா. என்ன அப்படின்னா, யாருக்கு என்ன உபதேசம் அவசியம், யாருக்கு எது தேவை, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது பகவான். அவர்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சத்குருமார்களை வந்து நமக்கு அனுப்பி வைப்பா. அதனால தான் இந்த இடத்துல வந்து பரீட்சித்துக்கு வந்து எப்படி வந்து கங்கை கரையில் வந்து அப்படியே கலங்கி நின்ன பரீட்சித்துக்கு ஸ்ரீசுகர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் குருவை வந்து அனுப்பி வைக்கிறார் இல்லையா பகவான். அந்த இடத்துல தற்செயலாக தான் சுக்காச்சாரியரை பார்க்குறார், பாகவதத்தை உபதேசிக்கிறதா பிரதிஜை பண்ணிட்டார். அப்படி தான் பரீட்சித்துக்கு வந்து சுகர் கிடைச்சார். அது மாதிரி பக்தர்களுக்கு என்ன க்ஷேமம் வேணுமோ, என்ன வேணுமோ அதை தரக்கூடியது யாரு அப்படின்னா, சதா கருணா கட்டாட்சியா இருக்கக்கூடிய அந்த கோபாலன், அவன்தான் வந்து அதை தருவான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சத்தியமான விஷயம். அதனால வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பக்தர்களுக்கு க்ஷேமம் உண்டாகிறதுக்கு மாத்திரமே கருணையான கோபாலன் வந்து எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு ஸ்ரீ நாரதர் வந்து உபதேசம் பண்ணுறார். சித்திரகேத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான உபதேசத்தை சொல்கிறார். அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்ரீ பகவானும் வந்து வாசுதேவரும் அவர் என்ன அப்படின்னா, நமஸ்காரத்தை வந்து பகவானுக்கு வந்து மனசார பண்ணணும் அப்படிங்கிறார். அங்கே வந்து சங்கர்ஷ்ண மூர்த்தியாக இருக்கக்கூடிய தங்களுக்கு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இங்கே சித்திரகேத்து சொல்கிறான். ஸ்ரீ நாரதர் என்ன உபதேசம் பண்ணினார், என்ன மகாமந்திரத்தை சொன்னார் அப்படிங்கிறது வந்து பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அட்லீஸ்ட் அதை நம்ம வந்து ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியமாவது நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாய பாவாய மகாவிபூதிபதையே சகல சாத்வத பரிவ்ருட நிகர கர கமல குட்மலோப லாலித சரணாரவிந்தயுகள பரம பரமேஷ்டின் நமஸ்தே. ஆதிசேஷ பெருமாளை பார்த்து இவன் சொல்கிறான். யார் அப்படின்னா சித்திரகேத்து. யார் சொல்லி கொடுத்த இந்த மந்திரம் அப்படின்னா, யார் உபதேசம் பண்ணினது? நாரத மகரிஷி உபதேசம் பண்ணின இந்த மந்திரத்துக்கு என்ன அப்படின்னா, பிரணவரூபியாக இருக்கக்கூடிய பகவான் மகாபுருஷர். உங்களுடைய மகிமை அப்படிங்கிறது வந்து அளவற்றது, அதுக்கு வந்து லிமிட்ஸே இல்லை. அனிமாதி பலவிதமான 18 சித்திகளையும் கொண்டவர், அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டர் நீங்கள், பரமேஸ்வரர் நீங்கள். அதனால் உங்களை சுற்றி ஒரு பெரிய பக்தர்கள் கூட்டம் அப்படியே உங்களோட சரண கமலத்தை வந்து என்னைக்கும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து நாரதர் வந்து இந்த சித்திரகேத்துக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணின தன்னுடைய குருவோட கால்லையும் விழுந்து அவன் நமஸ்காரம் பண்ணுறான். அதையே தான் வந்து சுகர் வந்து பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, சரணாகதி பண்ணக்கூடிய எந்த பக்தனாக இருந்தாலும் அவன் வந்து எல்லா விதமான வித்தியையும் கிடைச்சிடும் அவனுக்கு. ஏன்னா சரணாகதத்துவம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஒரு குரு கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி சித்திரகேத்து வந்து இங்கே நம்மளுடைய நாரத மகரிஷியோட காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிண்டான். அதனால இந்த பகவானுடைய சகல சக்தியும் இந்த பகவான் மூலமாக இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய
மந்திரத்தையும் வந்து இவனுக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சுகர் பாகவதத்தில் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணுறார். 7 நாட்கள் வெறும் ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து பரீட்சித்து அந்த கதையை கேட்குறான் இல்லையா, அந்த ஸ்ரத்தைக்காகவே அந்த ஆதிசேஷனை வந்து தர்ஷனமே கிடைக்கிறதான் பரீட்சித்துக்கு. அதனால வந்து இதை தான் சேஷரூபியான பகவானை வந்து திருப்தி பண்ணத்தான் இந்த ஸ்துதியை ஜபித்து தபஸ் பண்ணினார் அப்படிங்கிறதான் தோஷாய சேஷவபுஷோ நனுதே தபஸ்யன் அப்படின்னு தன்னோட ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். அதாவது பொதுவாகவே எந்த ஸ்லோகமாக இருக்கட்டும், மந்திரமாக இருக்கட்டும், நாராயணியமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், சுந்தரகாண்டமாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா ஜபிக்க ஜபிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு அப்டக்கிள்ஸும் நமக்கு முன்னாடி நிற்காத அளவுக்கு எல்லாத்தையும் அப்படி தூசி மாதிரி தொடச்சிட்டு போயிட்டே இருக்குமா. அதனால தான் நமக்கு வந்து எடுத்துட்ட எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல காயேன வாச்சா மனசேந்திரியர்வான்னு பகவானுடைய சரணத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா பகவான் அதை வந்து நிச்சயமாக நம்பிக்கையோடு அதை போட அதை பகவான் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது வந்து சத்தியம். அதை தான் வந்து இங்கே மேலே மேலே நம்மளுடைய பெரிவாள்லாம் வந்து சொல்லிகிட்டே வரா. 7வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அரசனுக்கு வந்து இன்னும் உபதேசம் பண்ணுறார். அப்படின்னா யார் உபதேசம் பண்ணுறா? சாக்ஷாத் ஆதிசேஷ பகவானே உபதேசம் பண்ணுறாராம். தஸ்மை மிருணாள தவலேன சகஸ்ரசீஷ்ணா ரூபேண பத்தனுதி सिद्धगणावृतेन प्रादुर्भवन्न चिरतो नुदिभिः प्रसन्नो तत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोतदात. இவன் வந்து என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் மந்திரம் இதெல்லாம் ஸ்ரத்தையோட யார் ஒருத்தன் வந்து ஜபிக்கிறானோ அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா தெய்வம் நேரில் வந்து நிற்குமா. அந்த ஜபத்தோட தேவத்தை வந்து அவள் கூடவே வந்துருப்பாளாம். இதெல்லாம் சத்தியம். ஏன்னா அப்படிப்பட்ட ஜபத்துக்கு வாக்குக்கு அப்படி ஒரு தபஸ் இருக்குது. இந்த நம்ம வாக்கால் சொல்கிற இந்த மந்திரம் வந்து இது ஒரு பெரிய தபஸ். இந்த தபஸை மேலே 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 பண்ண பிரத்யட்சமாக பகவானுடைய சாநித்தியத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்கு வந்து சாட்சி வேறு யாருமே வேண்டாமே. நம்மளுடைய குருநாதர் ஆதிசங்கர பகவத்பாதாலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய மகாபெரிவா ஆகட்டும், ஸ்ரீ அண்ணாவாகட்டும், பிரத்யட்சமாக எல்லாரும் அவளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உபாசனை பண்ணி அந்த மந்திரத்தை ஜபிச்சு தெய்வ சாநித்தியத்தை பிரத்யட்சமாக பார்த்தவா வாழலாம். அப்படிப்பட்டவா சொல்கிற மந்திரங்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெயிட்டேஜ் உண்டு அந்த இதுக்கு. அதனால் இந்த ஸ்ரீ நாரதர் ஆதிசேஷனை குறித்து சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் சித்திரகேது வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி பண்ணுறதுனால அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட தரிசனம் கிடைக்கிறது. ஆதிசேஷனோட அதாவது உருவத்தை இந்த இடத்துல வந்து யார் மனசுருகி வேண்டிக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய பட்டத்திரி வேண்டிக்கிறார். ஆதிசேஷனை மனசில் நிறுத்தி தியானம் பண்ணுறார். அவனுடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா அவனுடைய நிறம் வந்து தாமரை தண்டு போல வெண்மையான நிறமாக இருக்கான். அந்த மூர்த்தி எப்படி இருக்குன்னா 1000 தலைகளோட கூடிய மூர்த்தியாக இருக்காம் ஆதிசேஷன். அது வந்து எப்படின்னா சித்தர்களோட கூட்டம், ஒரு சித்தர்கள் 1-2 பேர் இல்லை, சித்தர்கள் கூட்டம் வந்து இந்த பகவானை வந்து அப்படியே ஜபிச்சுட்டே இருக்கா. அந்த ஸ்தோத்திரம் மந்திரம் இந்த ஜபத்தால் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மனசு அப்படி ஆதிசேஷனுக்கு குளிர்ந்து போய்டுறதான். அதனால அவர் மனசு அப்படி குளிர அப்படி சந்தோஷப்படுத்தப்பட்டதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லா பலன்களும் தானாகவே கிடைக்கிறதாம். வேதமும் உபனிஷத்தும் எல்லா பலத்தையும் ஆத்ம தத்துவம் எல்லாத்தையும் சொல்கிறது யாருக்கு? அந்த மாதிரியான ஒரு ஆத்ம தத்துவத்தை இந்த ஆதிசேஷன் சித்திரகேத்துவுக்கு அனுகிரகம் பண்ணி அது வந்து என்ன அப்படி ஆத்ம தத்துவம்னா என்ன? பிரம்மானந்தம், பரபிரம்மானந்தம். இந்த ஆனந்தத்துக்கு மேலே வேறு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தானே ஆத்ம தத்துவம். பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானை வந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளிஸ்னஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆத்ம தத்துவம். அதை வந்து சித்திரகேத்துவுக்கு நம்மளுடைய ஆதிசேஷ பகவானே உபதேசம் பண்ணுறார். அதை தான் சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொல்கிறார். ஸ்ரீ சுகௌவாச்ச சம்ஸ்துதோ பகவான்
भगवानेवम् अनन्तस्तम् अभाषद வித்யாதரபதிம் பிரீத்தக சித்திரகேதும் குருத்வக அப்படின்னு 6வது ஸ்கந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வர. இப்படி மனமுருகி அவன் பகவான்கிட்ட பண்ணின ஒரு பிரார்த்தனை. அந்த ஆதிசேஷன் வித்யாதரர்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய சித்திரகேத்துவை பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்கிறார். சத்குருவான இந்த நாரதர், அங்கிரசர் அவ எல்லாரும் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அந்த உபதேசத்தினாலேயும் என்னோட தர்ஷனத்தினாலேயும் நீ ரொம்ப சித்தி பெற்றவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுறார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் என்ன ஒரு ஜீவன் என்ன பண்ணோம் அப்படின்னா, தன்னுடைய சொப்பனம் வரும்பொழுது என்ன அப்படின்னா, பல தேசங்கள்லையும் நம்மளோட சொப்பனம் நம்மளுடைய மனசு சஞ்சாரிக்கும். நம்ம இங்கே இருப்போம், என்னைக்கோ மஸ்கட்டில் நடந்த சமாச்சாரமோ இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸை மஸ்கட்டில் பார்க்குற மாதிரி ஒரு சொப்பனம் எனக்கு வரலாம். பாம்பேயில் இருக்கிறவாளுக்கு மெட்ராஸில் என்ன பார்த்தா மாதிரி ஒரு சொப்பனம் வரலாம். இப்படி மனசு எந்த இடத்துல வேணாலும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சொப்பனத்தில் கண்ட தேசங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரே தேசத்தில் இருக்கிற மாதிரி அவன் பார்க்குறானா. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, மனசும் பிரம்மமும் ஒன்றா இருக்குது. இந்த ஞானமே பரபிரம்மம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஞானம் அவனுக்கு தெரியறது. அதை தான் நம்மளுடைய ஆதிசேஷ பகவான் சித்திரகேத்துவுக்கு ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணியிருக்கார். 8வது ஸ்லோகத்தில் இந்த சித்திரகேத்து தன்னுடைய பேரானந்தத்தோடு என்னெல்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறது பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். त्वद्भक्तमौलिरतशोऽपि च लक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं सङ्गापयन् गुणगणं तव सुन्दरीभिः सङ्गादिरेकरहितो ललितं चचार. அதாவது வெறுமன சாதாரணமாக ஒரு பகவானை நமஸ்காரம் பண்ணி ஒரு ஏகாதசி பூஜை பண்ணி ஏகாதசி விரதம் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானுக்கு இப்படி சின்ன சின்னதாக பண்ணின்னு இருக்கிற சாதாரண மனுஷாளுக்கு பகவான்கிட்ட இருக்கிற பக்தியே சகல திவ்ய போகங்களையும் நமக்கு கொடுத்துடுத்து இல்லையா? அப்படி கொடுக்கறது எது இல்லைன்னு ஏதானு குறை இருக்குமோ நமக்கெல்லாம்? ஒரு குறை இல்லை, எல்லா குறையும் நிவர்த்தி பண்ணி பகவான் நம்மளை அப்படி ஒரு சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கான் இல்லையா? இன்னும் என்னென்ன மனசாந்தி கிடைக்கிறது சகலமும் நமக்கு கிடைச்சுடுத்து. இந்த பகவானை சாதாரணமாக பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன பூஜையிலேயே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னா, சித்திரகேத்துக்கு பரமசத்குருவாக இருக்கக்கூடிய நாரத மகரிஷியே ஒரு உபதேசம் பண்ணியிருக்கார். மேலும் ஆதிசேஷனே பிரத்யட்சமாக இவருக்கு ஒரு பெரிய தெய்வ சாநித்தியத்தை கொடுத்துருக்கார். அதனால இந்த இடத்துல தத்பக்த மௌலிகி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள்லேயே சிறந்தவனாக இருக்கக்கூடிய சித்திரகேது அப்படின்னு நம்மளுடைய பட்டத்திரி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். அவன் பகவத் ஸ்வரூபத்தை உள்ள மாத்திரம் அனுபவிக்கலையாம், அதை வித்யாதர ஸ்திரீகளை கொண்டு பாடஸ்ரவணம் செய்கிற ஒரு ஆவல் அவனுக்கு. அதாவது பெரிய டீச்சிங் சைடில் போய்டுறான். யார் அப்படின்னா இந்த சித்திரகேது. அவன்கிட்ட என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட மந்திர சித்தி இருக்கு இல்லையா? அது எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிக்கிறான். அதை எல்லாருக்கும் சொல்கிறான். தனக்கு போகங்களை அளிக்கக்கூடிய இந்த பகவத் குணங்களை எல்லாத்தையும் கானம் பண்ணுறான். கானம்னா பாடலாக பாடுறான். ஒரே இடத்துல இல்லாமல் பல தேசங்கள்லேயும் சஞ்சரிக்கிறான். அப்படியே அதனால் அவனுக்கு என்ன அப்படின்னா, ஸ்ரவணத்தில் அவனுக்கு ருச்சி ஸ்ரேயஸ் எல்லாம் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இந்த சித்திரகேத்து எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணினா அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. சித்திரகேத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, பகவான் மறைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா திக்கையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறானா. பகவான் இருக்கிற எல்லா திக்கிலையும் சகல தேவதைகளும் இருக்கிறது அவனுக்கு நன்னா தெரியறது. அதனால அவன் நமஸ்காரம் பண்ணுறான். அதாவது எல்லா தேவர்களுக்கும் அவன் நமஸ்காரம் பண்ணுறானா. திக் உபஸ்தானம் அப்படின்னு ஒரு திக்குக்கும் நமஸ்காரம் பண்ணுறான். அப்படி திக்குபஸ்தான மந்திரங்களை சாயங்கால சந்தியாவந்தன சமயத்தில் எல்லாரும் அவாவா ஜபிப்பா. அதாவது கங்கைக்கு யமுனைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு அது ரொம்ப அழகாக விஸ்தீரணமாக
சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய மந்திரம் அது, சந்தியாவந்தன மந்திரம் அது. இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் வந்து ஸ்வரத்தோட குருமுகமாக அபியாசம் பண்ணணும். அதனால சர்வக்ஷேமமும் கிடைக்கும். அதாவது எல்லா திக்கும் நம்மளை காப்பாற்றும். ஒரு 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 பையனுக்கு பூனல் போட்டு அவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி வச்சு சந்தியாவந்தன மந்திரத்தை எடுத்து வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் அவனை மாத்திரம் காப்பாற்றுறது இல்லை, அவனுடைய தாய் தந்தையர்களை காப்பாற்றும், சகோதர சகோதரிகளை காப்பாற்றும், அவனை சுற்றி இருக்கிற நண்பர்களை காப்பாற்றும், அவன் இருக்கிற இடத்த காப்பாற்றும், அவன் இருக்கிற ஊரை காப்பாற்றும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய, ஏன்னா அதில் அத்தனை மந்திரம் இருக்கு, அந்த அத்தனை மந்திரத்துக்கான தேவதைகளும் அவன் கூடவே இருப்பா அப்படிங்கிறது தான் சத்தியம். இதெல்லாம் வந்து சொல்றார், அதெல்லாம் வந்து காமிக்கிறார். வித்யாதர ஸ்திரீகளை கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா இந்த பாடங்கள் எல்லாம் வந்து பண்ண வைக்கிறார், பண்றார் நம்மளுடைய சித்திரகேத்து. இப்படி பாகவதத்தில் வந்து விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அதனால தான் சங்காபயன் குணகணம் தவசுந்தரீபிகி அப்படின்னு வந்து ரொம்ப விளக்கமாக நம்மளுடைய பட்டத்திரி அதை வந்து அழகாக சொல்கிறார். இப்படி பகவானை பக்தி பண்ணினதுனால சகல பாக்கியங்களும் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நாராயணிய ஸ்லோகத்தில் வெளியாகுது. ஸ்பெஷலாக இந்த நாராயணிய ஸ்லோகத்தை நிறைய பேர் வந்து பிரத்யட்சமாக தனியாமே பிரார்த்தனை பண்ணிப்பா இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா வந்து இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஸ்லோகம் இது. இப்போ வந்து என்ன அப்படின்னா சித்திரகேத்து வந்து இவர் எல்லாருக்கும் அந்த ஒரு கர்வம் வந்துடுமே இல்லையா, நமக்கு வந்து பெரிய சாட்சாத்காரம் கிடைச்சிடுத்தோ அப்படின்னா பகவானுடைய மாயை கொஞ்சம் விளையாடி பார்க்கும். நம்ம வந்து அதில் உட்பட்டு இருக்கோமா, அதை மீறி நமக்கு எப்படிப்பட்ட புத்தி உபயோகிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கறதான். அந்த விதத்தில் சித்திரகேத்துவுக்கும் என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். 9வது ஸ்லோகத்தில் அது அழகாக சொல்கிறா. அத்தியந்த சங்க விலயாய பவத் பிரணுன்னோ நூனம் சரூப்ய கிரிமாப்யமகத் சமாஜே நிஷங்கமங்க கிருதவல்லபமங்கஜாரிம் தம் சங்கரம் பரிஹசன் உமையாபிஷேபே. அதாவது ஒருத்தனுக்கு வந்து விஷயப்பற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆசை, அதில் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முழுசும் போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமம். அது வந்து எப்படி போகும் அப்படின்னா பகவானாவே அதை எடுத்தாலே ஒழிய நம்மளை விட்டு அது போகவே நம்மளா சும்மா சொல்லிக்கலாம், சார் நான் வந்து அப்படியே ஒரு 10 வருஷமாக அப்படி காஃபி சாப்பிடுவேன் சார், இப்போ வந்து டோட்டலாக விட்டுட்டேன், காஃபியே தொடறதில்ல, காஃபி பக்கமே போகிறதில்ல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 10 தடவை அது சொல்லியிருப்போம். அந்த காஃபி அப்படிங்கிற வாசனை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கானும் ஒரு சமயம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சமயம் நமக்கு அதை வந்து அதை ஸ்மரிக்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணி போயிடும் இல்லையா. அந்த பற்று நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அடியோடு அறுத்து எரியணும் அப்படின்னா அது ஒரு குரு கிருப்பையாலேயும் பகவானுடைய அனுகிரகத்தினாலேயும் தான் அது முடியும். அப்படி முடியாமல் என்ன ஆகணும் அப்படின்னா அதிலே தான் எல்லாம் இருக்குது. அந்த பற்று அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம பார்க்கக்கூடிய கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மறுநாள் 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 ஒரு விஷயத்துலேயும் நம்ம மனசு எப்படி அலப்பாயர், ஒரு காமமாக இருக்கட்டும், குரோதமாக இருக்கட்டும், துவேஷமாக இருக்கட்டும், ஆத்திரமாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், அதுவே அதீத மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு போக வஸ்து. அந்த வஸ்துவில் நம்ம மனசு எப்படிலாம் ஈடுபடுறது, அது வந்து யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. அதனால வந்து சித்திரகேத்துவுக்கும் அப்படி ஆறுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்ரீ பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்காக, சாட்சாத் பரமசிவரை தரிசனம் பண்ணுறதுக்காக அவன் வந்து கைலாசத்துக்கு போகிறான். இதை வந்து முழுசும் சித்திரகேத்துவோட பற்று மொத்தமும் போயிடுத்து அப்படின்னு பக்தர்கள்லாம் உணரணும் அப்படிங்கிறதுனால சாட்சாத் பகவானே வந்து இவனை போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். பவத் பிரணுன்னக அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி கேட்குறார் குருவாயூரப்பனை பார்த்து, உங்களால் ஏவினேலாமே நீங்கள் வந்து சித்திரகேத்துவை போய் பரமேஸ்வரனை பார்த்துட்டு வா அப்படின்னு. அதனால் கைலாச மலையில் போய் அவன் வந்து பார்க்க போகிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே சனகாதிகள் எல்லா மகான்களும் சூழ்ந்துன்னு இருக்கா. பரமேஸ்வரன் வந்து தன்னோட மடியில் ஸ்ரீ பார்வதியை வைத்திருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து என்ன தோணிடுது அப்படின்னா, சே என்ன இது, சாக்ஷாத் பரமேஸ்வரன் லோகத்துக்கு இப்படிப்பட்ட உபதேசம் பண்ண வேண்டிய சுவாமி பகவான், அவர் போய் என்ன தன்னுடைய ஸ்திரீலோல நாட்டம் தன்னோட மடியில் வந்து தாயாரை வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு பரிகசிச்சுட்டான்.
அதாவது சக்தி யாரு, சிவம் என்ன அப்படிங்கிறது வந்து உணரலை. இதெல்லாம் மாயா, அவருடைய மாயை கண்ணை மறைச்சு விடுறது. அப்படிப்பட்ட அவனை வந்து அம்பாள் வந்து அப்படியே தவிச்சு போயிட்டா. இப்படிப்பட்ட ஒரு பரிகாசம் பண்ணிட்டானே, இவனுக்கு வந்து இவனுக்கா பற்று போயிடுத்து, இவனுக்கா இத்தனை விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானம் ஆதிசேஷன் உபதேசம் பண்ணி சாக்ஷாத் பகவானே அவனுக்கு பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுத்து ஸ்ரீ நாரத மகரிஷி அவனுக்கு உபதேசம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய சித்திரகேது கைலாசத்துல போய் பகவானை பார்த்து கைலாசபதி வந்து தன்னுடைய இடபாகமா கொடுத்துருக்காரே தாயாரை எதுக்கு கொடுத்துருக்காரு? சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லைங்கிறத வந்து நிரூபணம் பண்றதுக்காகவே ஒரு அவதாரம் அவரோடது இல்லையா? சாக்ஷாத் நம்ம முதல்ல பிகினிங்ல பார்த்த தசகத்துல பார்த்துருக்கோம். சாக்ஷாத் பரமசிவனும் இந்த நாராயணனுடைய அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சக்தியும் நாராயணனுடைய அம்சம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்ப அம்பாளுக்கு வந்து ரொம்ப அசாத்தியமாக ஒரு கோபம் வந்துடுறது. அப்போ அம்பாள் வந்து அசுரனாக கடவாய் அப்படின்னு இவனை வந்து சபிச்சு விட்றா. யார? அவனே அந்த சித்திரகேத்துவை வந்து சபிச்சு விட்றா. அந்த சாபம் யாரா பிறக்கிறான் இந்த சித்திரகேத்து அப்படின்னா, இவன் தான் இந்த விருத்ரன் அப்படிங்கிற ஒரு அசுரனா பிறக்கிறான். இவனுக்கு என்ன அப்படின்னா, இவன் வந்து பதிலுக்கு இவனுக்கு கோபமெல்லாம் வரலையாம். என்ன அப்படின்னா, இவன் காமம், கோபம், குரோதம் எல்லாத்தையும் மொத்தமாக என்னாச்சு, எல்லா பற்றையும் விட்டவனாத்தானே அங்கே போகிறான் இல்லையா? இவன் பற்றற்றவன் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இது ஒரு நாடகமாக பகவான் பண்ணுறார். அதனால வந்து இவன் மகாத்மாவான பரமசிவனை இப்படி பரிகசிக்கிறதுனா கேலி பண்ணுறது, கேலியாக பேசுறது, அது பண்ணினத்தினால இந்த ஸ்வல்ப அகங்காரம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கு. கொஞ்சோண்டு இந்த ஒரு அகங்காரம் இருந்தது. அந்த அகங்காரமும் அவன்கிட்டேந்து போகணும் அப்படிங்கிறதுனால அசுர பிறவியை கொடுத்து அது வந்து பின்னாடி இந்த அகங்காரத்தையும் எடுக்க போறார். எடுத்து அவனுக்கு ஒரு பெரிய மோட்ச பதவியை கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் வந்து பாகவதத்தில் வந்து அவரே சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பரமேஸ்வரன் வந்து சித்திரகேத்துவே சொல்றாராம், ஏஷலோக குருஹு சாட்சாத் தர்மம் பக்தா ஷரீரினாம் ஆஸ்தே முக்கிய சபாயாம் வை இமிதூனி பூய பாரியயா ஜடதரஸ்தீவிரதபாக பிரம்மவாதி சபாபதி அங்கீகிருத்திய ஸ்திரியம் சாஸ்தே கதஹ்ரீ பிராகிருத்தோ யதா அப்படின்னு வந்து இந்த பரமேஸ்வரன் யாரு அப்படின்னா, லோகத்துக்கெல்லாம் தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடியவர், லோக குரு. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் சபையில மனைவியோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். மேலும் அவருடைய ஜடையெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறவர், பெரிய தபஸ்வி, வைராக்கியத்தோடு இருக்கிறவர். அப்படிப்பட்ட வேதஸ்வரூபி, சபைக்கெல்லாம் தலைவர். அப்படிப்பட்டவர் மனைவியை மடியில வச்சுண்டு ஒரு வெட்கமில்லாமல் பாமரனை போல இருக்காரேன்னு சித்திரகேத்து சொல்லிட்டான். அது வந்து என்ன ஆனதுன்னா, அந்த தாயாருக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுத்து, சபிச்சுடுறா. அப்படி சபிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த இவனுடைய அந்த சின்ன அகங்காரம் கூட இவனை விட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா வந்து, இந்த தர்மத்தை மீறிய இந்த செயலா இருக்கு அப்படின்னு வந்து யாரெல்லாம் நினைச்சுப்பான்னு இவன் சொல்றான். யாரு? சித்திரகேத்து வந்து சொல்றான். பிரம்மா மாதிரி, பிரம்மபுத்திரர்கள், பிருகு, நாரதர், கபிலர், சனத்குமாரர், மனு, இவா எல்லாரும் வந்து இப்படி பரமேஸ்வரன் வந்து பார்வதி தன்னோட மடியில வச்சுட்டு இருக்காரே, இதை பார்த்து இவெல்லாம் வந்து இது தப்புன்னு சொல்ல மாட்டாளா? அவளும் சொல்லியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு எல்லாம் அவன் பேத்துறானா அதுல. அதனால இந்த லோக குருவை அவமதிச்சதுனால அற்ப சத்திரியன் இவனுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால இவன் தண்டிக்கத்தக்கவன். அதனால இவன் வந்து ஒரு அசுர யோனியில பிறக்கணும்னு சபிச்சுடுறா தாயார். அப்படி சாபம் பெற்ற சித்திரகேது தான் அவனுக்கு வந்து திருப்ப பதில் ஒரு சாபம் கொடுக்க முடியும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோபத்தை காட்ட முடியும், எது வேணாலும் அவனால் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கு. யாருக்கு? சித்திரகேது. ஆனா இது எல்லாத்தையும் பற்றற்றவனா அவன் இருக்கான் அப்படிங்கிறத லோகத்துக்கு பக்தர்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது பெரிய மகானுடைய, நம்மளுடைய சாக்ஷாத் பரவாசுதேவனா இருக்கக்கூடிய நாராயணனோட திருவிளையாடல் தான் இது. அதனால வந்து இவன் வந்து ஒரு சாக்ஷாத் நல்ல மகான்
அப்படிங்கிறதுனுடைய லக்ஷணம். அவன் வந்து மூர்த்தா சங்ககிருஹே சாபமேதாவா சாது லக்ஷணம். எப்படி ஞானதாத்தாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய தர்ஷனமே இவனுக்கு எல்லாத்தையும் போக்கிடும். இருந்தாலும் சித்திரகேத்துவை வந்து பரமேஸ்வரன்ட்ட ஏன் அனுப்புகிறார் அப்படின்னா வந்து அத்தியந்த சங்க விலையாய பவத் பிரணுன்னக அப்படின்னு போடுறார். அதாவது பரமேஸ்வரன் கிட்டேந்து உள்ள அனுகிரகத்தை இவன் அனுபவிக்கணும். தாயாருடைய ஒரு கிருப்பையில இவனுக்கு வேற ஒரு ஜென்மா கிடைக்கணும். அந்த ஜென்மத்தில் எப்படி நம்ம ஜடபரதரோட சரித்திரத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜடபரதர் எப்படி மானா வந்து அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அவருடைய கடைசியில் வந்து ஜடபரதர் ஆகிதான் அவர் வந்து மோட்சத்தை அடையிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே சித்திரகேத்து வந்து விருத்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனாக அடுத்த ஜென்மா எடுக்க போகிறான். அதை வந்து எப்படி வந்து விருத்தாசுர ஜென்மத்தில் எப்படி அவன் வைகுண்டத்தை அடைஞ்சான், அந்த விருத்தாசுரனுடைய கதையை சொல்லணும் அப்படின்னா முன்னாடி அவன் யாருங்கிறது நமக்கு தெரியணுமே. சித்திரகேத்துவோட கதை தெரியாட்டி நமக்கு விருத்தாசுரன் யாருன்னு தெரியாது. அதனால அதையும் வந்து ரொம்ப அழகாக பட்டத்திரி அனுபவித்து சொல்லியிருக்கார். 10வது ஸ்லோகம். निस्सम्भ्रमस्त्वयमयाचितशापमोक्षो वृत्रासुरत्वमुपगम्य सुरेन्द्रयोधी भक्त्यात्मतत्त्वगदनैः समरे विचित्रं शत्रोरभिब्रह्मभास्यकतः पदं ते. அதாவது வந்து பகவானை எத்தனை பூஜை பண்ணினாலும் பண்ணக்கூடிய எந்த பக்தர்களாக இருந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவள் வந்து கலங்க மாட்டாள். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா பகவான்கிட்ட அவள் வச்சிருக்கிற வந்து பிரேமை. அந்த பிரேமையால் மாத்திரம்தான் அவளுக்கு வந்து எந்த தீங்கு வந்தாலும் அதை பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுறது. அதனால் வந்து அதை அந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்து யாருக்கும் கோபமும் வராது, நமக்கெல்லாமே வராது இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து துவேஷமோ வருத்தமோ எதுவும் ஏற்படலை. அதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சித்திரகேத்துக்கு வந்து இந்த சாபம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக ஆயிடுது. இந்த சாபமே அவனுக்கு வந்து ஒரு நல்ல பிளஸ்ஸிங்காக கிடைச்சிடுத்து. அதனால அவன் வந்து ஒரு பெருசாக வந்து துக்கமோ ஒரு பெரிய பரபரப்போ அவனுக்கு வந்து அழுதோ அந்த மாதிரிலாம் அவன் எதுவுமே பண்ணலையா. நிஸ்ஸம் பிரமக அப்படிங்கிற, அதாவது துக்கத்தையே அவன் அடையலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை போட்டிருக்கிற. நிஸ்ஸம் பிரமஸ்துவயம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அயாச்சித சாபமோக்ஷக அப்படிங்கிற, அதாவது இந்த சாபத்திலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுனால வந்து குரோதத்தினால அவருக்கு வந்து அதெல்லாம் சொல்லலை. அதனால அம்பாளுடைய சாபம் வீணாகாமல் அசுர ஜன்மா அவருக்கு கிடைச்சொடுத்து அவன்தான் விருத்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனாக இருக்கான். அந்த அசுரனுக்கு வந்து என்ன அப்படின்னா எப்பவுமே அசுரார்கள் இப்போ அசுர குணம் அசுர பாவத்தோடு தானே இவன் பிறக்கணும் இல்லையா? இப்போ சித்திரகேத்துவாட்டம் ஒரு பெரிய பரமபக்தனாக பின்னாடி காமிச்சிக்க போகிறார் விருத்தாசுரன், பண்ண போகிறார். அவருடைய ஸ்துதி பாகவதத்தில் வந்து ரொம்ப அபாரமான ஸ்துதி, விருத்தாசுரனுடைய ஸ்துதி. அதை வந்து இப்போ வந்து பண்ண போகிறார். இருந்தாலும் ஒரு அசுர பாவம் அசுர குணத்தோடு தானே அவன் இருக்கணும். அதனால அவளுக்கு ஜென்ரலாகவே அசுரார்களுக்கெல்லாம் யாரை பிடிக்காது அப்படின்னா தேவர்களை கண்டாலே பிடிக்காது. அதே மாதிரி இந்த விருத்தாசுரனுக்கும் தேவர்களோட தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன்ட்ட ரொம்ப துவேஷம் இருக்குது. அந்த துவேஷத்தினால அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்திரனோட சண்டை போடுறான். இதில் போர் சண்டை அவளோட நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கும்பொழுது அவன் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா பகவான் இந்திரன்ட்ட வந்து வேண்டிக்கிறான், எனக்கு கொஞ்ச நேரம் வந்து இந்த பெரிய சண்டையை நீ இந்த போரை நிறுத்திட்டு ஸ்ரீ பகவானை பக்தி பண்ண எனக்கு வந்து ஒரு சமயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி வந்து நம்மளுடைய மகாபாரத யுத்தம் இந்த இடத்துல வந்து யாருக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா விருத்தாசுரனுக்கும் தேவேந்திரனுக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த யுத்தத்தில் நடுவில் அப்படியே யுத்தத்தை நிறுத்திட்டு விருத்தாசுரன் வந்து தன்னுடைய ஆத்மாவான பகவானை ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், ஏன்னா இவனுக்கு வந்து என்ன ஒரே ஒரு வாசனை இருந்தது, இந்த கொஞ்சோண்டு கர்ம வாசனை இவனை விட்டு போகணுங்கிறதுனால தான் ஒரு அசுர யோனியில் இவன் பிறந்திருக்கான். இதுக்கு முன்னாடி சித்திரகேத்துவாக இருக்கும்பொழுது அவனுக்குள்ளே இருந்த அத்தனை பவரும் அவன்கிட்ட இன்னமும் இருக்குது. எப்படி வந்து காலநேமிங்கிற ஒரு அசுரனாக இருக்கக்கூடியவன் தான் கம்சனாக பிறந்தான். அப்படி கம்சன் இப்போ ராஜாவாக இருந்தாலும்
காலநேமி அப்படிங்கிற அசுரபாவம் பூரா இந்த கம்சனுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இங்கே சித்திரகேத்து அப்படிங்கிற ஒரு பெரிய மகா புருஷர், மகா யோகி, சகலமும் ஆத்ம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அறிஞ்சவர், மேற்கொண்டு சுவாமியவே தரிசனம் பண்ணினவர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களோடு இருக்கக்கூடியவர் தான் மறு ஜென்மால விருத்தாசுரனாக பிறக்கிறாருன்னா அந்த ஜென்ம வாசனை பூரா அவர்கிட்ட அப்படியே இருக்குது. அதனால ஆத்மாவான பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற. அகம் ஹரே தவ பாதைகமூல தாசானுதாசோபவிதாஸ்மி பூயக மனஸ்மரேதாசு பவேர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயக. ஹரே ஹே பிரபு குருவாயூரப்பா, ஹரிநாராயணா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் உங்களோட பாத மூலத்தையே உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவன் எவ்வளோ அழகாக ஆசைப்படுறான் பாருங்க. தான் உன்னோட பாத மூலத்தை உன்னுடைய பாதார விந்தங்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படலை. எந்த பக்தர்கள், எந்த சாதுக்கள், எந்த ஞானிகள் ஒன்றை பூஜிப்பாளோ அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனா நான் பிறக்கணும், பணிவிடை செய்கிறவனா பிறக்கணும். என்னுடைய பிராணன் முதலான அத்தனதையும் யார் அத்தனை குணங்களையும் மனசு நினைக்கணும். வாக்கும் அதே மாதிரியே இருக்கணும். பகவத்கதைகளையும் ஞானிகளுடைய கதைகளையும் யோகிகளுடைய கதைகளையும் சாதுக்களுடைய கதைகளையும் சொல்லக்கூடிய வாக்காக இருக்கணும் என்னோடது. என்னோட குணங்கள் அவளுடைய குணங்களையே என்றைக்கும் நான் பேசக்கூடியவனாக இருக்கணும். என்னோட இந்த சரீரமானது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவள்லாம் சொல்கிற அத்தனை கட்டளைகளையும் எல்லா கர்மங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு விருத்தாசுரன் அப்போ கேட்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு ஸ்வர்க்க பதவி வேண்டாம், பாதாள லோகத்துக்கும் எனக்கு அதிபதியாக போக வேண்டாம், யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலவிதமான அஷ்டமா சித்திகள் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு பிறப்பற்ற மோட்சமும் வேண்டாம் அப்படிங்கிறான். எனக்கு திரும்ப இந்த ஜனன மரண பிறவி அப்படிங்கிற ஒரு போகத்தை அழித்து எனக்கு மோட்சகதியையும் நீ கொடுக்க வேண்டாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சாக்ஷாத் பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கக்கூடிய சாது சங்கத்தில் நான் ஒரு அடிமையாட்டம் இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பக்தனாக இருக்கணும் அப்படின்னு இந்த விருத்தாசுரன் வேண்டிக்கிறான். அஜாதபக்ஷா இவ மாதரம் ககாஹா ஸ்தன்யம் யதா வத்சதரா சுதார்த்தா பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாக்ஷதி திருஷதே துவாம். அதாவது எப்படி அஜாத பக்ஷி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெக்கையே முளைக்கலை இந்த பட்சிகளுக்கு, பறவை குஞ்சுகளுக்கெல்லாம். அது என்ன பண்ணும், யார் அது ரொம்ப ஸ்மரிச்சுட்டே இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இன் பாகவதம். எல்லா மகான்களும் இதை ஸ்மரிக்காமல் இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட அசாத்தியமான ஒரு அர்த்தம் சுகர் அப்படி விளக்கி சொல்கிறார் பரீட்சித்துக்கு. அதாவது ரெக்கையே பிறக்காத இல்லாத குஞ்சுகள், அப்போ தான் பிறந்த குஞ்சு, அப்போ தான் முட்டை பொறிச்சிருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட தாயாரை தேடிகிட்டே இருக்குமா, புக் 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 புக்குன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும் அந்த பறவை குஞ்சு. அதே மாதிரி கண்ணுக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, பசியில் வாடுற கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு கத்திகிட்டே இருக்கும் இல்லையா. தன்னுடைய அம்மாட்டேந்து அந்த பாலை அருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதுக்கு மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதி, கல்யாணமான மனைவி, புதுசாக இல்லை எப்போவுமே, எப்படி தன்னுடைய கணவனை ரொம்ப பிரேமையோடு நினச்சிட்டே இருப்பாளோ அந்த மாதிரி என்னோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களையே நினச்சின்னு. யாரை நினச்சின்னு அப்படின்னா, சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாராயணனாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனையே நினச்சின்னு அப்படின்னு சொல்லி அவன் பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணுறான். இந்திரன் விருத்தன் மனமுருகி பகவானை இப்படி ஸ்துதி பண்ணுறதை பார்த்து, அசுரா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, நீ பிறப்போட பலனே உனக்கு கிடைச்சுடுத்துப்பா விருத்தாசுரனா, நீ எதுக்கு பிறந்தியோ அதோட பலன் உனக்கு இங்கே கிடைச்சுடுத்து. அதனால நீ பகவானிடத்துல இப்படிப்பட்ட ஒரு அளவற்ற பக்தி வச்சுருக்கியே, இதெல்லாம் பகவானுடைய மாயையெல்லாம் கடந்து போயாச்சு நீ. அதனால பகவானுக்கிட்டேயே நீ உன்னையே அர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி, மேலும் இதனால இந்திரனோட மனசுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு அஜ்ஞானமும்
போயிடுறது இல்லையா. அவனும் ஒரு கர்வமாக தானே இவனோட சண்டை போடுறான், அதுவும் அவனை விட்டு போயிடுறது. அதை தான் வந்து பக்தியாத்ம தத்துவகதனைஹி அப்படின்னு வந்து பாகவதம் சொல்கிறதையே ரொம்ப அழகாக நம்மளுடைய பட்டத்திரி வந்து சொல்கிறார். மேலும் விருத்தாசுரனுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை பார்த்து இவனோட இந்த அது வந்து இவனோட சேர்ந்ததுனால பகவத் பக்தி இருக்கக்கூடிய விருத்தாசுரனோட கொஞ்ச நாழி சேர்ந்ததுனாலேயே இந்திரனுக்கு அவனுடைய அஜ்ஞானம் விலகிடுத்து அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதி ஆச்சரியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அழகாக விசித்திரம் அப்படின்னு போட்டிருக்காரு நம்முடைய பட்டத்திரி. ரொம்ப அழகாக வந்து விருத்தாசுரனுடைய கதையும் அவனுடைய வதம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அவன் மோட்சகதிக்கு போயிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் சித்திரகேத்துவாக இருக்கக்கூடிய பெரிய மகான் எப்படி விருத்தாசுரனா வந்து எப்படி தன்னுடைய மோட்சத்தை அடைஞ்சார், பகவானுடைய திருவடியில் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் வந்து 10வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதுக்கும் மேலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா त्वत्सेवनेन तिथिरिन्द्र वधोत्यतापि तान् प्रत्युतेन्द्र सुकृतो मरुदोऽपि लेभे दुष्टाशयेऽपि शुपदैव भवन्निषेवा दद्रातृषस्त्वमवमां पवन भवनालयेश. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திதி அதிதி அவள் வந்து என்ன திதி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ அவள் வந்து தன்னுடைய இன்னொரு மனைவி கணவனுக்கு இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடிய அதிதி அவளுடைய பிள்ளையான இந்திரனை வந்து கொன்னுடுற வந்து தீர்மானம் பண்ணிடுறா. அப்புறம் இந்த காஷ்யப பிரஜாபதிக்கிட்டேருந்து வந்து இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். காஷ்யபரும் வந்து என்ன அப்படின்னா பும்சவனம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை வந்து 1 வருஷ காலம் முறைப்படி அனுஷ்டிக்க சொல்கிறார். அவளும் அதை அனுஷ்டிச்சு வரா. அந்த விரத காலங்களில் நியமமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து காமியமான பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விரதங்களில் வந்து அந்த விரதத்தை வந்து சரியானபடியாக பண்ணணும். அதனால் வந்து திதி என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த பும்சவன விரதத்தை இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காமியமான ஒரு தவம் இல்லையா. அந்த தவத்தில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அவ. அதாவது என்ன பண்ணுறா, சந்தியா காலத்தில் வந்து தூங்கக்கூடாது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க பாகவதத்தில். அந்தி சாயிற நேரத்தில் வந்து விளக்கேற்றுற நேரத்தில் படுத்துக்காத அப்படின்னு அம்மா அப்பாலாம் சொல்கிறாளே. இவ வந்து ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு மந்திரோபதேசம் வாங்கிண்டு அதை நியமமாக பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு நாள் சந்தியா காலத்தில் தூங்கிடுறா. அதனால வந்து இந்திரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இதையோ தன்னோட யோக சக்தியால் அவனுக்கு தெரிஞ்சு விடுறது. அதனால திதியோட கர்ப்பத்துக்குள்ளே போகிறான். அங்கே வந்து தங்கம் போல ஒரு குழந்தை அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தைய வந்து வஜ்ராயுதத்தால் வெட்டிடுறான். 7ஆக வெட்டிவிடுறான். அந்த 7 வெட்டுப்பட்ட குழந்தைகள் எல்லாம் அழறுது. அந்த ஒவ்வொரு குழந்தையும் 7ஆக வெட்டினான் இல்லையா. அதை வந்து சொல்கிறான் இந்த இடத்துல வந்து அழாதே அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படி மாரோதிகி அப்படின்னு அதான் போடுறார் நம்மளுடைய இப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து மாரோதிகி அப்படின்னு வந்து பட்டத்திரி வந்து அழகாக எழுதியிருக்கார். அந்த குழந்தைகளை பார்த்து இந்திரன் சொல்கிறான், யாரும் அழாதீங்கோ, நீங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா ஓகே அந்த மாரோதி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்து மருத்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையே வந்து தான். அதாவது நீங்கள்லாம் எனக்கு பிராத்தாவாகிட்டேள் அப்படின்னு இந்திரன் வந்து அந்த குழந்தைகளை பார்த்து சொல்கிறான் அப்படின்னு ஒரு வரலாறு வந்து நம்மளுடைய இதில் பாகவதத்தில் இருக்குது. அதாவது மாபைஷ்ட பிராத்தரோ மஹ்யம் யூயமித்யாக கௌஷிகக அப்படின்னு சொல்கிறான். சுகர் வந்து அரசனை பார்த்து சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ரீவாசனான ஸ்ரீவாசனை அதாவது பகவானை வந்து யார் ஆராதனை பண்ணுறா, திதி ஆராதிச்சாலும் அதனால் பல தடவை வஜ்ராயுதத்தால் வெட்டப்பட்டாலும் அந்த குழந்தை இறக்கலையாம். அந்த குழந்தை என்ன ஆறுது அப்படின்னா அது
அதாவது உன்னை வந்து எப்படி பகவான் வந்து காப்பாத்தினாரோ, துரோணரோட புத்திரனா இருக்கக்கூடிய அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரம் அப்படின்னு உன்னை வந்து எப்படி அந்த அஸ்திரத்தை வந்து எப்படி பகவான் உன்னோட அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் காப்பாத்தினாரோ, அதே மாதிரி பகவான் வந்து இந்த தித்தியோட இதை வந்து தித்தி ஸ்ரீ ஹரியை ஆராதனை பண்ணி கர்ப்பவாசத்தில் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதனால அந்த குழந்தைய வந்து பகவானே காப்பாத்துறார் அப்படிங்கிறத வந்து சொல்றார். அதனால இந்திரனுக்கு விரோதியா ஒரு புள்ள வேணும் அப்படின்னு ஸ்ரீ பகவான் ஆராதிக்கிறா. அதனால இந்திரனோட சேர்ந்து ஒற்றுமையா வாழக்கூடிய பல பிள்ளைகள் இப்ப கிடைச்சுட்டா. என்ன ஆயிடுத்து, அவ வந்து நிந்தனையா ஒரு தீய ஒரு எண்ணத்தோட ஒரு கோபத்தினால வந்து இந்திரனை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு வேண்டிண்டா. ஆனா அவ பண்ணின ஒரு சின்ன தப்பு, சந்தியா நேரத்துல தூங்கினது, அதை தன்னுடைய யோக சித்தியால வந்து தேவேந்திரன் தெரிஞ்சுண்டு உள்ள போய் வஜ்ராயுதத்தால 7 துண்டங்களா வெட்டிடுறான் ஒரு சிசுவை. அது 7 சிசுவாயிடுறது. அவ எல்லாருக்குமே அவன் வந்து சொல்றான், நீங்க எல்லாம் என்னுடைய பிராத்தா அப்படிங்கிறான். அதனால வந்து ஏன் பிராத்தா அப்படின்னா, அவனும் அவளுடைய கர்ப்பத்துக்குள்ள போயிருக்கானே. தித்தியோட கர்ப்பத்துக்குள்ள யாரு நுழைஞ்சிருக்கா, இந்திரன். அப்ப திதிக்கு வந்து இந்திரனும் ஒரு புத்திர நாட்டம் ஆயிடுறான். அதனால இந்த 7 துண்டங்களையும் வந்து அப்படி சொல்றா. அதனால எப்பவுமே பகவான உபாசனை பண்றவாளுக்கு வந்து எப்பவும் நல்ல பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை வந்து போட்டிருக்கார். துஷ்டாசயோபே ஷயேபி சுபதைவ பவன் நிஷேவா அப்படின்னு போடுறார். இந்த மருத்துக்கள்லாம் எப்படி அப்படின்னா, இதுதான் அவளுடைய பிறப்பு எப்படி இருந்தார் அப்படின்னா, இந்த மருத்துக்களோட வரலாறை கேட்குறவாளுக்கு வந்து சக்கல மங்களமும் உண்டாகும். மண்டலம் மருதாம் ஜன்ம, மங்களம் மருதாம் ஜன்ம அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃப்ரம் த பாகவதத்தை வந்து பட்டத்திரி விடலை. அதையும் இந்த சரித்திரத்தை வந்து மருத்துக்கள் அப்படிங்கிறவா யாரு, அவ எப்படி அப்படின்னு அந்த தித்தியோட அந்த கதையிலேருந்து அதை வந்து அழகாக நமக்கும் வந்து ஒரு ஸ்லோகத்தில் வந்து பாகவதத்தில் வந்து நாராயணியத்தில் வந்து பட்டத்திரி வந்து கொடுத்துருக்கார். இந்த 11வது ஸ்லோகம் ரொம்ப தனியாக, இதுக்கும் சித்திரகேத்து விருத்தாசுரனுக்கு சம்மந்தமெல்லாம் இல்லை, இது தனியான ஒரு ஸ்லோகம். அதில் வந்து மருத்துக்கள் வந்து எப்படி வந்தா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையை உபாசனா பண்ணுறவாளுக்கு அத்தனை பேருக்கும் சகல சிரேஷ்டம் உண்டாகும், சகல மங்களங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக வந்து பட்டத்திரி வந்து நிர்ணயம் பண்ணுறார். பாகவதத்து மூலமாக அதை நிர்ணயம் பண்ணுறார். ரொம்ப அருமையான ஒரு சாப்டர், அதாவது நிறைய சப்ஜெக்ட் உள்ள சாப்டர். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம பட்டத்திரி 11 ஸ்லோகத்தில், எஸ்பெஷலி 10 ஸ்லோகாஸில் வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கார். அதி அற்புதமான ஒரு கிரந்தம். இதை மேலே மேலே நம்ம நிறைய ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय।